ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட இந்த செய்தியின் மூலம் உங்களோடு பேசும்படி ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஜெபத்தோடு கூட இந்த செய்தியை கேளுங்கள். வேத புஸ்தகத்தை பக்கத்தில் வச்சுக்கோங்க. வேத வசனங்களை வாசித்து தியானிங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கர்த்தரை நடத்துவார். நிச்சயமாக இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் ஆறுதலாகவும் இருக்கும். எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் நடத்துவாராக. இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு துக்கம் சந்தோஷமாக மாறியது. துக்கம் சந்தோஷமாக மாறும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். துக்கம் சந்தோஷமாக மாறியது. அது எப்படி மாறுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு வேதத்திலிருந்து ஆதாரமாக ரூத்தின் புஸ்தகம், ரூத்தின் சரித்திரம் 4வது அதிகாரத்தில் 13லிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானால். அவன் அவனிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையையும் பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. அவன் உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாக இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்துகிறார்கள். பிரியமானவர்களே, நகோமியினுடைய துக்கம் எப்படி சந்தோஷமாக ஆண்டவர் மாற்றுகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஏன்னா கடந்த வருஷங்களில் நம்ம பல விதமான கஷ்டங்கள், துன்பங்கள், துக்கங்களில் நம்ம கடந்து வந்திருப்போம். நம்ம கடந்த செய்திகளெல்லாம் பார்த்தோன்னா, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் இல்லையா? அப்போ நம்ம புதிய காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரணும்னா நாம் அதிகமாக செபிக்கணும். கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் விசுவாசித்து தியானித்து நம்ம அதை சொந்தமாக்கி கொள்ளணும். வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம், அதில் சந்தோஷம். கர்த்தர் எனக்கு நல்ல வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறான்ட்டு. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னு சொன்னால் நம்ம செபிக்கணும். அந்த வாக்குத்தத்தங்களை உரிமையாக நம்ம சொந்தமாக்கி கொள்வதற்கு நாம் தேவனோடு கூட நம்முடைய உறவை நாம் பலப்படுத்தணும். இன்றைக்கி பார்க்கல நகோமியினுடைய என்னென்ன துக்க நகோமியினுடைய வாழ்க்கையில் இருந்துன்னு பார்த்தா, முதலாவது ரூத்தின் சரித்திரம் 1வது அதிகாரத்தில் 1 வசனம், நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்போ நகோமியினுடைய முதல் துக்கம் எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் பஞ்சம். அப்போ பஞ்சம் வரும்போது பட்டினி வரும். பஞ்சமும் பசியும் பட்டினியும் வரும் பொழுது எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு ஆரம்பம் பசியும் பட்டினியும் தான். இன்றைக்கி தேசத்தில் பஞ்சம் வருதுன்னு சொன்னால் அது தேசத்தில் இருக்கிற ஜனங்களை அது பாதிக்கும் இல்லையா? நம்ம சொல்லுவோம், எங்கேயாவது குளிர் வந்தால் நம்ம ஜெபம் பண்ண சொல்லுவோம். ஏன்னா வெள்ளம் வரும்போது நம்ம ஜெபம் பண்ண சொல்கிறோம். பூகம்பம், பூமி அதிர்ச்சிகள் வந்து ஜனங்கள் பாதிக்கப்படுகிறான்னு சொன்னால் நம்ம ஜெபம் பண்ண சொல்கிறோம். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி அவங்களுக்கு வருதுன்னு சொன்னால் நாளைக்கு நமக்கு அது கண்டிப்பாக வருவதுக்கு நிச்சயம் வர முடியும். அதனால் தான் நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிப்பதற்காக கர்த்தர் நம்மளை தெரிந்து வைத்திருக்கிறார். அப்போ ஒரு இந்த பசியும் பட்டினியும், அந்த பசி வந்ததுன்னா எல்லாம் பறந்து போயிடும்னு சொல்லுவோம் இல்லையா? வெக்கமானம் அல்லது அநேக காரியங்கள் நம்மளோட சுய மரியாதையெல்லாம் கூட சில பேர் விட்டுருவாங்க. அப்போ ஏன்னா அந்த பசி தொல்லை அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போ பஞ்சம் வரும்பொழுது சாப்பிடுவதற்கு கொஞ்சம் எதுவுமே கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஏன் பஞ்சம் வந்ததுன்னு சொன்னால், நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கிற காலங்களில், நியாயம் விசாரித்து வரும் நாட்களில். அப்போ இதுக்கு முன்னாடி நியாயாதிபதிகள் கடைசி அதிகாரத்தில் கடைசி வசனம் பார்த்தா, அந்நாட்களில் இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். அப்போ அவங்க மனம் போனபடி நடக்கும் பொழுது ஆண்டவரால் ஆசீர்வதிக்க முடியாது. அது நிமித்தம் தேசத்தை நியாயம் விசாரிக்கக்கூடிய நியாயாதிபதிகள் அல்லது தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரிகள், அமைச்சர்கள் மனம் போனபடி நடக்கும் பொழுது, நீதி செய்யக்கூடியவர்கள், நியாயம் விசாரிக்கிறவங்க மனம் போனபடி இருக்கும் பொழுது, அப்போ கர்த்தருடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகிறார்கள். அவர்கள் நிமித்தம் அவர்கள் ஆளுகை செய்யக்கூடிய தேசமாகட்டும், மாநிலங்களாகட்டும், அல்லது ஒருவேளை குடும்ப தலைவன் ஒருவேளை மனம் போனபடி நடந்தால் அந்த குடும்பமும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் பாதிக்கப்படும். அது நிச்சயம். அதனால தான் அப்போ நியாயாதிபதிகள்
ஜனங்கள் நியாயம் விசாரிக்கிற காலத்தில் தான் பஞ்சம் வந்தது. அங்கே ராஜா கிடையாது, அவங்க மனம் போனபடி இருந்தாங்க. அப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு கோபம் ஊட்டும் பொழுது மழை பெய்யாது. ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செயல்படும் பொழுது அங்கே தானியங்கள் விளையாது, ஆசீர்வாதம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நேரம் எங்கே பஞ்சமாக இருந்துன்னு சொன்னால் பெத்தலகேம்னு சொன்னால் அப்பத்தின் வீடுன்னு சொல்லி பேர். அப்பத்தின் வீடு, அப்போ ரொட்டியினுடைய வீடு இல்லையா, அப்பம். அப்போ அப்பத்தினுடைய வீட்டிலேயே அப்பம் கிடையாது, சாப்பாடு கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அங்கே இருந்ததான் இவங்க என்ன செய்கிறாங்க, எலிமெலேக்கு தன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு நகோமி 2 குமாரர்கள் மக்லோன் ஒரு கிலியோன் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமாக அவங்க என்ன செய்கிறாங்க, மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அந்நிய தேசம் மோவாப் கூட எந்த சம்பந்தமும் வைக்கக்கூடாதுன்னு. மோவாப் வந்து தேவனாலே சபிக்கப்பட்ட ஒரு தேசம். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, தன் தேவனுடைய நகரத்தில் யூதேயாவில் பெத்லகேமில் ஆகார குறைவு இருக்கிறதுனால இவங்க என்ன செய்கிறாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை மீறிட்டு அங்கே மோவாப் போகிறாங்க. அங்கே போன உடனே நகோமிக்கு அடுத்த ஒரு துக்கம் அங்கே காத்திருக்குது. ஏன்னா கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்தது, ஏறத்தாழ அவங்க 10 வருஷம் அங்கே இருந்தாங்க. ஆனால் அந்த 10 வருஷத்துக்குள்ளே அவங்களுக்கு நிறையா நஷ்டங்களை நகோமி சந்திச்சிருக்கிறாங்க. முதலாவது சந்தித்த துக்கம் பஞ்சம், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல். இன்றைக்கி அநேகர் சாப்பாட்டுக்கு இல்லாதனால தவறான முடிவுகளுக்கு போயிடுறாங்க, தவறான வழிகளை தேர்ந்து கொள்ளுங்க. நிறைய உதாரணங்களை நான் சொல்ல முடியும். நிறைய ஜனங்களை நான் பார்த்துருக்கிறேன், பசியினாலே பட்டினினாலேயும் தங்களை அடிமைகளாக விற்று போடுகிறவர்கள் உண்டு, தங்களுடைய பரிசுத்தத்தை கெடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் உண்டு. ஏசாவெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பசியினால தான் தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தையே விட்டு கொடுத்தாங்க இல்லையா. அப்போ அந்த பசி கொடுமை அவ்வளோ ஒரு பயங்கரமான கொடுமை. இன்றைக்கி அநேகர் பாவத்தில் விழுந்தார், தவறான முடிவுகளை தேர்ந்து கொள்வதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் பசியினால தான். அப்போ அந்த பஞ்சம் வந்ததுனால இவங்க என்ன செய்கிறாங்க, ஆண்டவருடைய அவருடைய ஆளுகைகளாக இருக்கக்கூடிய அவருடைய தேசத்தை விட்டுட்டு அந்நிய தேசத்திற்கு மோவாப் தேசத்திற்கு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தா 3வது வசனத்தில் பார்த்தா அடுத்த துக்கம் என்னன்னு சொன்னால், அங்கே நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். மோவாவுக்கு போனாங்க, நல்லா அங்கே செழிப்பாக இருந்திருக்கும். அங்கே 2வது வசனம் கடைசியாக பார்த்தா அவர்கள் அங்கே இப்போ மோவாப் தேசத்துக்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். அதுதான் பிரச்சனை. ஒரு கஷ்டத்தினால ஒரு பிரச்சனை வரும்பொழுது சில நேரத்தில் வேறு வழி இல்லாமல் சில காரியங்கள், சில தவறுகள் நடந்துடும். ஆனால் நம்ம எங்கே தவறு செஞ்சோமோ அங்கேயே இருக்கக்கூடாது. நான் தப்பு செஞ்சுட்டேன் அல்லது நான் இங்கே எனக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அங்கேயே இருக்கக்கூடாது. தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக, அவருடைய திட்டத்திற்கு விரோதமாக, அவருடைய ஆலோசனைக்கு விரோதமாக நம்ம ஒருபோதும் செய்யக்கூடாது. ஒரு வேளை நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலையினாலேயோ அல்லது வேறு வழி இல்லாமையோ ஒரு வேளை நம்ம தவறுதலாக ஏதாவது போயிட்டாலும் உடனே நாம் என்ன செய்யணும், திரும்பி வர்றதுக்கு தான் நாம் ரெடியாக இருக்கணும். ஆனால் இவங்க சொல்லப்பட்டிருக்குது அங்கே போய் அங்கே இருந்து விட்டார்கள். அப்புறம் பார்த்தா 3வது வசனம், நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான், அவளும் அவளுடைய 2 குமாரர் மாத்திரம் இருந்தார்கள். பாருங்கள், முதலாவது புருஷன் இருந்துட்டாங்க. ஒரு பெண்ணுக்கு ஆண் தான் துணை இல்லையா, ஏற்ற துணைன்னு சொல்லிட்டு இல்லையா. அப்போ ஆண் தான் துணை. அப்போ ஒரு ஸ்திரீனுடைய ஒரு பெண்ணினுடைய எல்லா நம்பிக்கையும் எல்லா விதமான காரியத்தையும் ஒரு பெண் தன்னுடைய கணவனை தான் சார்ந்திருக்கணும். அதுதான் ஆதியில் நம்ம ஆதியாகமத்திலே பார்த்துருக்குறோம், உன்னுடைய ஆசை உன்னுடைய கணவனை பற்றி இருக்குன்னு சொல்லி. அப்போ கணவன் அந்த ஒரு குடும்பத்திற்கு ஆணி வேறு கணவன் தான். ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கணும், 4 பேர்த்துக்கு மத்தியில் நல்ல மதிப்பு இருக்கணும்னு சொன்னால் கணவன் தான். மனைவி இல்லாமல் இருந்துடலாம், மனைவி இல்லாமல் இருந்தாலும் சொல்லுவாங்க, 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. ஆனால் அதே கணவன் இல்லாமல் இருந்து ஒரு பெண்ணு வேலைக்கு போயிட்டு வந்தால் கூட எங்கே போகிறாளோ வேலைக்கு போகிறா, என்ன பண்ணுறா, என்ன செய்கிறான்னு அப்படி பலரும் பல விதமாக பேசுவாங்க, தவறாக நினைப்பாங்க, இன்னும் தவறாக நடக்க முயற்சி செய்வார்கள். ஏன்னா பெண்ணுக்கு பாதுகாப்பு, பெண்ணை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மாத்திரமல்ல, அந்த ஒரு புருஷன் கணவனுக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானவனாக இருக்கிறதுனால அவன் மனைவி என்ன செய்ய முடியும், தைரியமாக வாழ முடியும், சமூகத்தில் நல்ல ஒரு பெயரோடு புகழோடு இருக்க முடியும். அப்போ இது கணவன் இறந்தாச்சு, அந்நிய தேசத்தில் எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது, 2 பசங்க மாத்திரம் இருக்கிறாங்க. பாருங்கள், இது 2வது துக்கம். கணவனே இல்லை, தன்னுடைய நம்பிக்கை, அதாவது தன்னுடைய அந்த வாழ்வினுடைய அந்த ஆதாரமே, அந்த பிடிப்பை ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய கணவனை சார்ந்து தான் இருப்பாங்க. அப்போ கணவன் இல்லாத ஒரு சூழ்நிலை.
சூழ்நிலை. அதுக்கப்புறம் பார்த்தா 5வது வசனத்தில், பின்பு மக்லோன் கிலியன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். பாருங்கள், இது இன்னும் ஒரு பெரிய இதுக்கும். சரி, மனசை தேர்த்திருக்கலாம், ஆறுதல் அடைஞ்சிருக்கலாம், கணவன் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம 2 பசங்க இருக்கிறாங்க, அவங்க நமக்கு துணையாக இருப்பாங்க, அவங்க சம்பாதிச்சு நம்மளை பார்த்துக்குவாங்க அப்படின்னு நினச்சா அந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. தன்னுடைய அந்த வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருந்த வாழ்வாதாரங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டு தனித்தவளானான்னு சொல்லி பார்த்துருக்குறோம். அப்போ இது 3வது ஒரு துக்கமான ஒரு காரியம். இப்படி முதலாவது பஞ்சம், சொந்த ஊர் ஜாதி சனம் எல்லாம் விட்டுட்டு போகிற ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்நிய தேசத்துக்கு போனாங்க. சரி, அங்கே போயிட்டாவது அதை பஞ்சம் பொழைச்சிக்கலான்னு பார்க்கும் பொழுது அங்கே போனால் கொஞ்ச நாள் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா கணவனை இழந்தாச்சு. அதுக்கு சரி பிள்ளைகளாவது இருக்கிறாங்க, அவங்க நம்மளுக்கு துணையாக இருப்பாங்க பார்க்கும் பொழுது 2 பசங்களே இறந்துட்டாங்க. இன்றைக்கி அப்படி தான் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்காத அநேக இழப்புகள், நஷ்டங்கள், நாம் நம்பி இருக்கிறவர்களுடைய மரணங்கள் இருக்கலாம், அல்லது வேலைகள் நாம் நம்பியிருப்போம். வேலை மேலே நம்ம வேலை இருக்குது, யார் இருந்தால் என்ன, எனக்கு இன்னொரு வேலை இருக்குது, வேலையில் ஒரு வேலை நம்மளை விட்டு வேலை இல்லாமல் போயிடும், அல்லது பிஸ்னஸாக இருக்கலாம், பிஸ்னஸ் இல்லாமல் போயிடும், அல்லது நம்ம யாரை சார்ந்து இருக்கிறோமோ, எதை சார்ந்து இருக்கிறோமோ அது ஒரு வேலை நம்மளை விட்டுட்டு எடுபடக்கூடிய அல்லது நஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வரும். பிரியமானவர்களே, இந்த செய்தி கேட்குற நீங்கள் யாராவது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சோர்ந்து போயிடாதீங்க, மனம் தளர்ந்துடாதீங்க, கஷ்டப்படாதீங்க. நான் யாரை நம்பி இருந்தேன், இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக நம்பிக்கையாக இருக்கிற கணவனோ மனைவியோ இன்றைக்கி நம்மளை விட்டு இல்லாமல் இருக்கலாம், ஒரு பிரிஞ்சு போயிருக்கலாம், எல்லாத்தையும் இந்த உலகத்திலே இல்லாமல் மறுத்து போயிருந்திருக்கலாம். பிரியமானவர்களே, ஆனாலும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கல, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை சேர்த்து கொள்வார்னு சொல்லி தாவீது சொன்ன மாதிரி, இன்றைக்கி அநேக நேரங்களில் நம்ம நம்பி இருக்கிறவங்க, யார் மேலே நம்ம நம்பிக்கை வச்சுருக்கிறோமோ அவங்க நம்மளை கைவிட முடியும், அல்லது நம்மளை விட்டு விலகி போக முடியும், இல்லைன்னா நம்மளை விட்டு அவங்க இந்த உலகத்திலே இல்லாமல் ஒரு வேளை மறுத்து போயிருக்கலாம். அவங்களே நாம் அதையே நினச்சிட்டு நம்ம துக்கப்பட்டு இல்லாமல் நம்ம ஆறுதலாக தேர்தலாக கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ளணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கணவன் இறந்ததுக்கப்புறம் சரி பசங்க மேலே நம்பிக்கை வச்சா, பசங்களை 2 பேர் போயிட்டாங்க. உடனே அந்த அம்மா தீர்மானம் பண்ணிட்டாங்க, சரி இனி நாம் அந்நிய தேசத்தில் தனியாக இருந்து என்ன செய்கிறது, அதனால் 2 மருமகள்களையும் நாம் இவங்க வீட்டிலே விட்டுட்டு நம்ம தேசத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தீர்மானிச்சுட்டு 2 மருமகள்களையும் கூப்பிட்டு, ஒரு பால்ட்டையும் ரூத்தட்டையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி உங்கள் புருஷங்க 2 பேர் இறந்துட்டாங்க, இனி எனக்கு வயசாகிடுச்சு, இனி நீங்கள் அவங்கவுங்க வழியை பார்த்துங்க, நிறைய காரியங்கள் இருக்குது இடையில, நீங்கள் அவங்கவுங்க வழியை பார்த்துன்னு சொல்லும்போது அவங்க மருமகள் 2 பேர் இல்லை நாங்களும் உங்களோட வர்றோங்கிறாங்க. அப்புறம் நல்லா சொல்லி இந்த அம்மா புரிய வச்ச உடனே நகோமி நல்லா புரிய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மூத்த மருமகள் ஒருபால் அங்கே மோவாப் தேசத்திலே இருந்துடுறாங்க. 2வது இளைய மருமகள் ஒரே பிடிவாதமாக நகோமி கூட யூதேய தேசத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ நம்ம நகோமி இப்படியாக துக்க நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை, தன்னுடைய வாழ்வின் ஆதாரம் எல்லாம் போயிடுச்சு, துணையாக இருக்க வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய, இன்னும் போஷித்து நடத்த வேண்டிய கணவனும் கிடையாது. 2வது பிள்ளைகள் எதிர்கால நம்பிக்கை, பிள்ளைகள் மேலதான் இன்றைக்கி பெற்றோர்கள் பிள்ளைங்க வளர்ந்து பெருசான நம்மளை பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி நம்பிக்கை வைக்கிறோம். இன்றைக்கி அநேக பிள்ளைங்க அப்பா அம்மாவை அனாதையாக விட்டுறாங்க, இல்லாட்டி பிச்சை எடுக்க விட்டுறாங்க, இல்லாட்டி போச்சுன்னா முதியோர் இல்லத்தில் கொண்டு விட்டுறாங்க இல்லையா. இன்னும் சில பார்த்தீங்கன்னா 4 மாடி 5 மாடி கட்டி வச்சுருப்பாங்க, கஷ்டப்பட்டு லோன் வாங்கி இஎம்ஐலாம் கட்டி பசங்க பெருசாகி கல்யாணம் ஆன உடனே அவங்க நல்லா இருப்பாங்க, அப்பா அம்மாவை ரோட்டில் ஒரு கட்டில் போட்டுட்டு வெளியில் ரோட்டில் வாசலுங்கையில் நாய் மாதிரி காவலுக்காக வச்சுருவாங்க இல்லையா. அநேக குடும்பங்களில் பார்க்குறோம். ஆனாலும் தாய் தகப்பனுக்கு ஒரு நம்பிக்கை, என்னோட மகளோ மகனோ பெருசானா என்னை கடைசி காலத்தில் எனக்கு உதவுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் ஒரு வேளை உயிரோடு இருந்தும் கவனிக்காமல் போகிறாங்கன்னா ரைட்டு, ஆனால் இவங்க இல்லை, உயிரோடு இல்லை, செத்துட்டாங்க. புருஷனையும் இறந்தாச்சு, 2 பசங்களும் இறந்துட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு துக்கமான ஒரு காரியம், தனித்தவளானான்னு சொல்லிது. அப்போ பாருங்கள், இதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்பொழுது அந்த எவ்வளோ ஒரு கசப்பான அவங்க தனக்கு தானே ஒரு வெறுப்பு இதாகிடுச்சு. 19வது வசனத்துலேருந்து பார்த்தோம்னா இவங்க என்ன செய்கிறாங்க, பெத்லகேமுக்கு வந்துடுறாங்க. 2 பேர் விதவை, ஒன்று இளம் விதவை, இன்னொன்று முதிர் விதவை.
இல்லையா. நகோமிக்கு வயசாயிடுச்சு, ரூத் வந்துட்டு இளம் விதவை. 2 விதவைகளும் மோவாப் தேசத்தை விட்டுட்டு ஏறத்தாழ அங்கே 10 வருஷம் இருந்தாங்கன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அந்த 10 வருஷத்துக்குள்ளே இவ்வளோ இழப்பு. ஒரு வேளை நீங்கள் கடந்த வருஷங்களில் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும், எல்லாமே சரியாக போயிட்டு இருந்திருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தா பஞ்சம்னு சொன்னால் பல விதமான பஞ்சங்கள் இருக்கும். நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். வெறும் ஆகார பஞ்சம் மாத்திரம் இல்லை, குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுகளில் பஞ்சம் இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம், அல்லது வருமானத்தில் குறைவுகள் இருக்கலாம். இப்படி பல குறைவுகளை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். அப்போ ஒன்றுமே எல்லாம் காலியாக இருக்கும், பேங்க் பேலன்ஸ் காலியாக இருக்கும், வீட்டில் இருந்த பொருள்கள்லாம் விற்றுருப்பீங்க, வீட்டையே விற்றுருப்பீங்க, வாடகைக்கு வந்திருப்பீங்க, இன்னும் நகைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் விற்றுருப்பீங்க, ஒன்றுமே இருந்திருக்காது கம்ப்ளீட். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பஞ்சம் வந்ததுனால இல்லை சில வியாதிகள் வந்திருக்கலாம், சரீர ஆரோக்கியத்தில் சுகத்தில் குறைவுகள் வந்திருக்கலாம், பஞ்சங்கள். அதில் அப்போ வியாதிகளுக்கெல்லாம் செலவழிச்சு எல்லா காசும் தீர்ந்திருக்கலாம், நீங்கள் கம்ப்ளீட் காலியாக இருந்திருக்கலாம். இப்படி பல காரியங்கள். ஒருவேளை ஆவிக்குரிய பஞ்சங்கள் இருக்கலாம் இல்லையா. ஒரு காலத்தில் நல்ல ஆண்டவருக்கு வைராக்கியமாக நல்லா நல்லா ஜெபம் பண்ணுவீங்க, மணி கணக்காக ஜெபம் பண்ணுவீங்க, மணி கணக்காக வேதம் வாசிப்பீங்க பிரியமானவர்களே. இன்னும் மாத்திரமல்ல, நல்ல ஊழியம் செய்வீங்க, நல்லா ஓடி ராத்திரி பகலாக நல்லா ஓடி ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அது ஒரு காலமாக இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்ததுனால இன்றைக்கி ஆவிக்குரிய வறட்சியும் வந்துருச்சு உங்கள்கிட்ட இல்லையா. நல்லா ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல, ஊழியம் பண்ண முடியல, வாஞ்சை இருக்குது ஆனாலும் முடியல. அப்படியான ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். அப்போ அதில் இருக்கிற நம்பிக்கைகளும் கொஞ்சம் குறை இருக்கிற நம்பிக்கைகளும் போயிடுச்சு இல்லையா. இப்போ பஞ்சம் வந்துருதுன்னா எல்லாம் காலியாகிடுது கம்ப்ளீட்டு. அப்போ அந்த லைஃபை சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு செழிப்பு இல்லை, அந்த சந்தோஷம் சமாதானம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, அப்படியான ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்குது ஆனாலும் இல்லாத ஒரு சூழ்நிலை இல்லையா. இப்போ இன்றைக்கி அநேக குடும்பங்களில் கணவன் இருப்பாங்க, ஆனால் ஒரு பிரயோஜனம் இருக்காது, ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஏன்னா மனைவி தான் எல்லா குடும்ப வேலைகளை கவனிக்கணும், பிள்ளைகளை கவனிக்கணும். புருஷன் இருந்து இல்லாத மாதிரி மனைவி எல்லா குடும்பத்தை கவனித்து பிள்ளைகளை கவனிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு வரணும், எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு வேலைக்கு போகணும், திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு எல்லா வேலையும் செய்யணும். அப்படி இருக்கு சில குடும்பங்கள். அப்படி கணவன்கள் வெறும் சாப்பிட்டுட்டு மனைவி கொண்டு வர சம்பளத்தை வாங்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டோ அல்லது கெட்ட சகவாசங்கள் கெட்ட நண்பர்களோடு சேர்ந்துட்டு சீட்டாடிக்கிட்டு சூதாடிக்கிட்டு சாராயம் குடிச்சிட்டு இப்படி ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்களும் தவறான வழியில் இருக்கிற அநேக கணவன்மார்கள் உண்டு, இருந்து இல்லாத மாதிரி. அதே மாதிரி சில மனைவிகள் இருந்து இல்லாத மாதிரி இருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் சில நேரத்தில் மறுத்திருக்கலாம், தனியாக இருக்கலாம். அதே மாதிரி பிள்ளைகளும் அதே மாதிரி தான். இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் 2 குழந்தைங்க 3 குழந்தைங்க 4-5 குழந்தைங்க கூட இருப்பாங்க. ஆனால் பிள்ளைகள்னால பெற்றோர்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் பெற்றுட்டா நிறைய பேர் என்கிட்ட ஜெபம் பண்ணுறது சொல்லுவாங்க, பாஸ்டர் இதுங்க 3 பிள்ளைங்களை பெற்றிருக்கிற இருந்தும் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, கல்யாணம் பண்ணி வச்சா திருந்திடுவாங்கன்னு பார்த்து திருந்தின பாடு இல்லை, கல்யாணம் பண்ணிட்டு தான் அப்படி தான் இருக்கிறாங்க, இன்னும் நாங்கள் கஷ்டப்படுறோம், வயசானவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. சில காரியங்கள் இருந்து இல்லாத மாதிரி சில காரியங்கள் இல்லாமல் இருக்கும். பிரியமானவர்கள், நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கடந்து வந்திருந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, மனம் உடஞ்சி போகாதீங்க, நம்பிக்கை இழந்துடாதீங்க. நீங்கள் மலைகள் மாதிரி நாங்கள் எல்லாம் கூட போயிருக்கலாம், எல்லாமே போயிருக்கலாம், பேங்க் பேலன்ஸ் போயிருக்கும், பிஎஃப் அது இதுன்ட்டு எல்லாம் போயிருக்கும், சொந்த பந்தங்கள் சொத்து சுகம் ஜாதி சனம் உறவு எல்லாம் போயிருந்துருக்கும், எல்லாருமே கைவிட்டிருப்பாங்க தனித்தவளானால் இல்லையா. அந்நிய தேசத்தில் இப்போ ஒரு வேளை நீங்கள் இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, கிராமங்களை விட்டுட்டு பட்டணங்களுக்கு வருவாங்க. நல்லா டவுன்கெல்லாம் வந்துட்டால் ஏதாவது வேலை வெட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு கனவு கண்டுட்டு வந்திருப்பாங்க. இங்கே டவுனுக்கு வந்ததுக்கப்புறம் பட்டணத்துக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாம் இருந்ததெல்லாம் போயிருக்கும். நகோமி அப்படி தான் பாருங்கள், பெத்லகேமில் ஒரு சின்ன ஒரு கிராமம் தான். அங்கே இருந்துட்டு அங்கே இருக்கும்போது பஞ்சமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கல, ஆண்டவர் ஏதாவது வழி திறப்பாருன்ட்டு நம்பிக்கையோடு இருந்திருக்கலாம். ஆனால் சரி இங்கே இருந்துட்டு நம்ம மோவாப் தேசத்தில் நல்லா செழிப்பாக இருக்குது, அங்கே போனால் எந்த குறையும் இருக்காது, நல்ல 4 காசு சம்பாரிச்சிட்டு வந்துடலான்னு போனால் அங்கே போன இடத்துல பஞ்சம் போலைக்கு போன இடத்துல இருந்ததும் போயிடுச்சு இல்லையா. மிச்சம் கம்ப்ளீட் போயிடுச்சு. கணவனும் போய் 2 பிள்ளைகள் போயிட்டு தனித்தவளாகும் பொழுது மருமகள்கிட்ட சொல்லும் பொழுது அதில் ஒரு மருமகளும் போயாச்சு. திரும்ப இவங்க பெத்லகேமுக்கு வர்றாங்க. ரூத் 1வது அதிகாரம் 1வது அதிகாரம் 19வது வசனம். அவர்கள் இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமி
நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். பார்த்தா நகோமி மாதிரி தெரியுதே, ஏன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறாங்க இல்லையா, உருவங்கள் மாறி இருக்கும், முக ஜாடைகள்லாம் மாறி இருக்கும், எல்லாரும் இங்கே உள்ளவங்க பிஸியாக இருப்பாங்க, புதுசாக பார்க்குற மாதிரி நகோமி மாதிரி இருக்குது, இது நான் வருகிற நகோமியோன்னு சொல்லி பார்க்கும் பொழுது உடனே நகோமி என்ன சொல்கிறாங்க, அதற்கு அவள் நகோமி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். எவ்வளோ ஒரு கசப்பான ஒரு அனுபவம், தன்னை தானே வெறுக்கிற ஒரு காரியம். என்னை நகோமி என்ன சொன்னால் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதம் இப்படி. ஆனால் மாறாள்னு சொன்னால் கசப்பு இல்லையா. நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்துட்டு கானான் தேசத்துக்கு வரும் பொழுது அவங்க வனாந்தரத்தில் நடந்து வர்றாங்க, பயங்கர தண்ணி தாங்க எடுத்துக்கிச்சு. எங்கேயாவது தண்ணி கிடைக்காதான்னு பார்க்கும் பொழுது அவங்க தண்ணி கிடைச்சது. தண்ணியை பார்த்த உடனே சந்தோஷமாக குடித்தா அது வெறும் உப்பு கசப்பு தண்ணி, குடிக்க முடியல. அப்போ உடனே ஒரு மரத்தை மோசை ஜெபம் பண்ணி மரத்தை காமிச்சு வெட்டி போட்டோன்னா அது மதுரமாக, மாறாவின் தண்ணீர் மதுரமாகிடுச்சு. அப்போ நகோமியின் வாழ்க்கை கசந்த ஒரு வாழ்க்கை. இன்றைக்கி அநேக தனக்குத்தானே ஒரு வெறுப்பு. பாருங்கள், நான் என்ன சொல்றாரு, சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். ஆண்டவரை கசப்பை கொடுத்தாரு இல்லை. ஏன் கசப்பு வந்ததுன்னு சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், ஆண்டவர் வைத்திருக்கிற இடத்துல இருக்காமல் செழிப்பை நோக்கி ஓடினதுனால நஷ்டப்பட்டு வந்தாங்க. ஆனாலும் நகோமிக்கு தன்னுடைய வாழ்க்கையை கசந்து போச்சு. ஏன்னு கேட்டால், கணவன் இல்லை, ஆசையோடு வளர்த்த எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை வச்சுருந்த 2 பிள்ளைகளும் இறந்ததுனால வாழ்க்கை கசஞ்சிருச்சு. இனி யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வயசும் ஆயிடுச்சு இல்லையா. இன்றைக்கி அநேகர் அப்படி தானே, நான் இருந்த எண்ணத்துக்கு பிரயோஜனம், ஆண்டவரே என்னை எடுத்துக்குங்க, நான் பூமிக்கு பாரமாக இருக்கிறேன், நான் குடும்பத்துக்கு பாரமாக இருக்கிறேன், நான் யாருக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி தனக்கு தானே கசந்து கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கி தங்களை தாங்களே வெறுக்கிறவங்க இருக்கிறாங்க. நாம் என்னத்துக்கடாவல் எப்படியாவது டைம் பாஸ் பண்ணுறோமாங்க சில பேர் இல்லையா. ஆண்டவர் கூப்பிட்டாருன்னா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. பிரியமானவர்களே, வாழ்க்கை ஆண்டவர் நம்மளுக்கு வாழ்வதற்கு தான் கொடுத்துருக்கிறாரு. சில வாழ்க்கையில் சில பேர் வருவாங்க போவாங்க, ஒருவேளை இழப்புகளும் இறப்புகளும் சகஜம். எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிற வைத்திருக்கிற நியமம் தான் இல்லையா. சிலர் நமக்கு முன்னாடி போயிடுறாங்க, சில பேர் நமக்கு பின்னாடி போவாங்க. நாமளும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு போவோம். அதனால் நமக்கு பிரியமானவங்களோ நாம் நேசிக்கிறவங்களோ அவங்கள நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் வருத்தப்படக்கூடாது. முந்தினவைகளை நினைக்காதே, பூர்வமானவைகளை சிந்திக்காதுங்கிறார் ஆண்டவர். நமக்கு ஒரு புதிய வாசல் திறக்கிறாருன்னா, புதிய காரியத்தை செய்கிறாருன்னா அதை நாம் தெரிஞ்சுட்டு நாம் அதோடு இணைந்து நம்முடைய வாழ்க்கை சேஞ்ச் பண்ணி போக கற்றுக்கணும். அதுதான். ஏன்னா ஆண்டவர் நேற்றும் என்றும் என்று மாறாதவர். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய மனிதர்கள், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், யார் வேணும், அதே மாதிரி வசதிகளோ அல்லது வருமானங்கள், வேலைகள் எது வேணாலும் வரலாம் போகலாம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது, நிலையானதும் கிடையாது. வந்த வரைக்கும் ஸ்தோத்திரம், ஆண்டவர் எடுத்துட்டார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துட்டார், சந்தோஷமா நம்ம ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதனால நம்முடைய வாழ்க்கை குறித்து நம்முடைய வாழ்க்கையினால் நாம கசப்பை ஏற்படுத்தி கூடாது, கசந்து போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை நம்ம கசப்பான வாழ்க்கை ஆண்டவர் மதுரமாக மாற்றக்கூடிய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். மாறாவின் கசப்பை மதுரமாக மாற்றக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர். சொல்றாங்க பாருங்க, சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். சர்வ வல்லமையுள்ள தேவன்கிறது தெரியுது. நான் யார்? நான் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய மகன், தேவனுடைய மகள். அந்த ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கணும் பெரியமானவர்களே. அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதை அனுமதிச்சாலும், ஒருவேளை நம்முடைய பார்வையில் தற்காலத்தில் அந்த சுச்சுவேஷன் நமக்கு அப்படி தெரியும், சூழ்நிலை நமக்கு நஷ்டம் மாதிரியும் கஷ்டம் மாதிரியும் இழப்பு மாதிரியும் துக்கமாக இருக்கும். ஆனால் அந்த துக்கம் எதுவும் இப்போ துக்கமாக இருக்கிறது, வரும் நாட்களில் அது மிகுந்த சமாதானத்துக்கு ஏதுவாக இருக்கும். ஏன்னா ஆண்டவர் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும்னு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் இல்லையா. வசனம் ஒருபோதும் பொய் சொல்லாது, வசனம் சத்தியம். வானம் பூமி ஒளிந்துரும், ஆனால் வேதத்தின் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் அது எது அழிந்து போகாது, ஒளிந்து போகாது பிரியமானவர்களே. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை வச்சுட்டு அந்த இழப்பை நினச்சி நாம் ஒருபோதும் வருந்தக்கூடாது. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியாமல் இருக்கிறீர்களாங்கிறார் ஆண்டவர். வனாந்தரத்தில் வழிகளை உண்டாக்குறவர், அவாந்தர வழியில் ஆறுகளை உண்டாக்குகிற தகப்பன். அதனால நகோமி தனக்கு தானே நொந்துக்கிறாங்க, வெறுத்துட்டாங்க, வாழ்க்கையை வெறுத்துட்டாங்க. நான் என்னத்துக்கு வாழணும்,
எப்படியாவது போனால் போதும் ஆண்டவரே எடுத்துக்கன்னு ஜெபம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி வாழை பிடிக்காமல், வாழ்வதற்கு இஷ்டம் இல்லாமல், தற்கொலையும் பண்ணிக்க முடியாமல், வாழவும் முடியாமல், சாகவும் முடியாமல், இப்படியான சூழ்நிலையில் இன்றைக்கி அநேக ஜனங்கள் இருப்பாங்க. எப்படியாவது எடுத்துகிட்டு போய் அதெல்லாம் பெரியமானவர்கள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதை அனுமதித்தாலும் அதை அந்த நேரத்தில் இப்போ அது கஷ்டமாக தெரிஞ்சாலும், துக்கமாக தெரிஞ்சாலும், நஷ்டமாக தெரிஞ்சாலும், வரும் நாட்களில் அது ஆண்டவருடைய நாம மகிமைக்கு ஏதுவாய், நாம் சாட்சியாவதற்கு ஏதுவாக அது மாறும். ஆண்டவர் மாற்றி தருவார். பாருங்கள், இன்றைக்கி அதான் நான் ஏன் வாழணும், நான் குடும்பத்துக்கு பாரமாக, பூமிக்கு பாரமாக இருக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வெறுப்பு தன்னை குறித்து எவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அவங்க கடந்து வந்த பயங்கர பஞ்சம், சொந்த பந்தம் எல்லாம் விட்டு, வீடு வாசலில் விட்டு போக வேண்டிய சூழ்நிலை, அங்கே பஞ்சம் பழைக்கு போன இடத்துல கணவனை இழந்து, பிள்ளைகளை இழந்து, வெறும் கையோட கூட தனியாக வராமல் கூட இன்னொரு வாலிப வயசில் இருக்கிற ஒரு விதவை மருமகளையும் கூட்டிகிட்டு, இன்னும் கொஞ்சம் பொறுப்பும் கூட்டி போச்சு அந்த அம்மாவுக்கு. பாதுகாப்பு பண்ணணும், விதவை பெண்ணை கூட்டிகிட்டு வரணுமேன்னு சொல்லிட்டு. அதனாலே வந்துட்டுங்க என்ன செய்ய போகிறோம், எப்படி பொழைப்போம், நம்ம விட்டுட்டு போன வீடெல்லாம் எப்படி இருக்கும், நம்ம நிலங்களை எப்படி அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா? வந்துக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஆளுங்க நகோமின்னு சொன்ன உடனே அவங்க தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற துக்கத்தை என்ன செய்கிறாங்க, வாயின் மூலம் வெளிப்படுத்துகிறோம். ஏன்னா இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். அப்போ மனசில் நாம் என்ன வச்சுருக்கிறோமோ அதை தான் நம்ம வாயிலிருந்து வார்த்தை வரும். மனசுக்குள்ள துக்கத்தையும், கசப்பையும், கண்ணீரையும், வேதனைகளையும், உடைஞ்ச மனசையும் நாம் வச்சுருந்தோம்னா நம்முடைய வாயில் இருந்துட்டு விசுவாச வார்த்தைகள் வராது, நம்பிக்கையான வார்த்தைகள் வராது, நமக்கே நம்பிக்கை இருக்காது, நம்முடைய வாழ்க்கை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை இருக்காது பிரியமானவர்களே. அதே மாதிரி நமக்கு முன்னாடி வந்து பேசுகிறவங்களுக்கு நாம் ஆறுதலையும், தைரியத்தையும், நம்பிக்கையும் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் நீயே துக்கமாக இருக்கிற, உன் வாழ்க்கையிலேயே கசப்பாக இருக்குது, நீயே கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு உள்ள உடஞ்சி மனசு நொந்து போய் இருக்கிற, அப்புறம் நீ எப்படி அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே இருந்துட்டு சாத்தான் நம்ம கூட பேசுவான். தெரியும், தேவனோட சித்தத்தை செய்யாமல் நம்மளை தடை பண்ணுவான். ஏன்னு கேட்டால் கஷ்டத்தின் மத்தியிலும், துக்கத்தின் மத்தியிலும், இறப்பின் மத்தியிலும், இழப்பின் மத்தியிலும், நஷ்டங்கள் மத்தியிலையும் நாம் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கணும். இந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கு சாட்சியாக என்னால் வாழ முடியும், தேவனுடைய பிள்ளைகள் வாழ முடியும்னு நிரூபிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்களையும், நஷ்டங்களையும், இழப்புகளையும், ஏன் சொல்ல போனால் நமக்கு பிரியமானவர்களுடைய மரணத்தையும் அனுமதிக்கிறார். அல்லது நான் தொழிலையோ வேலையிலேயோ நஷ்டத்தை, அல்லது திடீர்னு நம்முடைய பெயருக்கோ புகழுக்கோ களங்கம் விளைக்கக்கூடிய சில சம்பவங்கள்லாம் கூட அனுமதிப்பார் பிரியமானவர்களே. இதெல்லாம் அனுமதிப்பார். அப்போ நம்ம சாட்சியை வாழணும். அதே மாதிரி நல்ல ஊழியம் செய்வோம், நல்ல ஆண்டோடைய பிள்ளைகளாக இருப்போம், திடீர்னு ஏதாவது கெட்ட பேர் வரும், அவமானங்கள், நிந்தைகள் வரும், போராட்டங்கள் வரும். அப்போ 4 பேர் நம்மளை ஒரு மாதிரியாக பார்த்துட்டு போவாங்க, கேவலமாக நினைப்பாங்க, கேவலமாக பேசுவாங்க, பல விதமாக பேசுவாங்க. ஆனாலும் நாம் தைரியமாக இருக்கு. என் வாழ்க்கையில் நிறையா நடந்திருக்குது. ஆமாம், அதாவது தலை நிமிர்ந்து வெளியில் சுவிசேஷம் சொல்ல முடியாத என் வாழ்க்கையிலே, நீ ஆண்டோருடைய பிள்ளையாச்சும் உன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்திருக்கிறதுன்னு சொல்லி எல்லாம் கேள்வி கேட்டு என்னை அப்படியே தலைகுனிய வைக்க பார்ப்பாங்க சாத்தம் அவங்க மூலமாக. ஆனால் நான் சொல்லுவேன், எல்லாம் ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். என்னுடைய ஆண்டவர் ஒரு நாள் எல்லாவற்றையும் மாற்றுவார். என்னுடைய நிந்தைகள், அவமானங்கள், வெக்கங்களுக்கு பதிலாக கர்த்தரின் தலையை உயர்த்துவார்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக பொறுமையோடு இருந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, ஏற்ற வழியில் கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு வருகிறார். அநேகருக்கு பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால் எல்லோருடைய வாழ்க்கையிலும் சகஜம், நாம் ஆண்டவருடைய பிள்ளையாச்சே, நான் ஆண்டவருடைய ஊழியம் செய்கிறேன்னு என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏன் அனுமதிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கேள்வி கேட்காதீங்க. அதே மாதிரி மற்றவங்க யாராவது கேள்வி கேட்டால், நீ எவ்வளோ ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தீங்க பாஸ்டர், பிரதர், சிஸ்டர், இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஆண்டவர் இப்போ எப்படி உங்களுக்கு அனுமதிச்சாரு, அனுமதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வேளை நமக்காக பரிந்து பேசுகிறவங்க மாதிரி, பரிதாபப்படுற மாதிரி பேசுவாங்க. அவங்க பேசி கேட்டுக்கிட்டு நீங்கள் உடஞ்சிடாதீங்க, அழுக வர்ற மாதிரி இருக்கும். விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. நகோமியினுடைய மனசுக்குள்ள பயங்கர துக்கம், கசப்பு, வாழ்க்கையே வெறுத்து போனது. ஆனால் ஆண்டவர் ஒருபோது நம்மளை விட மாட்டார். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாதவர். நம்மளை பார்த்துட்டு அவர் முகத்தை திருப்பிக்கிட்டு போகிறவர் அல்ல. சங்கீதம் 22, 24 வாசிக்கிறோம். அதில் முகம் திருப்பிட்டு போகிறவர் அல்ல. நாம் கூப்பிடும் பொழுது நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கி சொந்த பந்தம், நம்ம நேசிக்கிறவங்க, நம்ம யாரை மலை மாதிரி நம்பினமோ இவங்க நம்மளுக்கு கூட இருப்பாங்க, கஷ்ட நஷ்டத்தில் கூட இருப்பாங்கன்னு யார் இவங்க நம்ம குடும்பம்
குடும்பம், நம்ம சொந்த ரத்தம், நம்முடைய ஜாதி, நம்முடைய ஜனம், நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உறவினர், நண்பன் சொல்லி நம்ம நினச்சவங்கெல்லாம் நம்மளுடைய சூழ்நிலையை பார்த்துட்டு, நம்மளுடைய கஷ்டங்களை பார்த்துட்டு அப்படியே கண்டும் காணாமல் போயிடுவாங்க. பார்த்தா கூட பேச மாட்டாங்க, எதிரில் பார்த்தா வழி மாறி போயிடுவாங்க. இப்படி தான். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார், மறக்கவும் மாட்டார். அவர் மாறாத தேவன். பிரியமானவர்களே, அதனால் உங்கள் உள்ளத்தில் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன நஷ்டம் வந்தாலும், என்ன இழப்புகள் வந்தாலும் விசுவாச ஆண்டவருடைய வசனத்தை உங்கள் மனசில் நிறைச்சி வைங்க. அப்போ எப்பெல்லாம் சோறு வருதோ, எப்பெல்லாம் பலவீனப்படுறீங்களோ, எப்பெல்லாம் கவலைப்படுறீங்களோ, அப்பெல்லாம் கவலைப்படாமல் இருக்கும்படி நீங்கள் மனதில் நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்குது. நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ ஆண்டவருடைய வசனத்தை நாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு தரத்துக்கு 10 தரம் சொல்லணும். இருதயத்தை நிறைவினால் வாய் பேச விசுவாச வார்த்தைகளை நாம் உபயோகப்படுத்தணும். நான் ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே கர்த்தருடைய நன்மை காண்பேன் என்று சொல்லி விசுவாசியாமல் இருந்தேனால் நான் கெட்டு போயிருந்திருப்பாங்கிறார் இல்லையா? அப்போ நம்மளை கெட்டு போக வைக்கிறதுக்கு பல சம்பவங்கள் நடக்கும். பலர் வருவாங்க. சாத்தான் பல விதத்தில் நம்மளோட என்ன செய்வோம், போர் செய்வோம். ஆனால் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறார் ஆண்டவர். நம்முடைய ஒரே நோக்கம், நான் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கணும், அவருடைய நாமம் மகிமைப்படணும். என்னுடைய வாழ்க்கையின் மூலம் இன்பத்திலையும் துன்பத்திலையும் கஷ்டத்திலையும் நான் சாட்சியாக இருப்பேன்னு சொல்லி, அப்போ தான் நம்ம இம்மையிலும் மறுமையிலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். அப்போ பாருங்க, நகோமி சொல்கிறாங்க என்ன, 21வது வசனம் 1வது அதிகாரம் 21 ரூத்தில், நான் நிறைவுள்ளவளாய் போனேன். ஏன்னு சொன்னால், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார், நான் நிறைவுள்ளவளாய் போனேன். நிறைவுள்ளவளாக போனாங்க அவங்க. குடும்பத்துக்கு நிறைவு இருந்தது, நிறையா குறைவு பஞ்சம் பட்டினி வந்ததுனால தான் போனாங்க. யார்? ஆண்டவரை அனுப்பிச்சார், தானாக போனாங்க இல்லையா? அங்கே போயிருக்கக்கூடாது. ஆனாலும் பாருங்க, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். நான் நல்லா தான் இருந்தேன், என் பக்கம் என்கிட்ட எந்த தப்பும் கிடையாது. இன்றைக்கி அநேகர் அப்படி தான், யோபு அப்படி தான் சண்டை போட்டார். நான் என்ன தப்பு பண்ணினேன்? தப்பு இருந்தால் சொல்லுங்கள் ஆண்டவர். நீங்கள் அநேகர் அப்படி தான். ஆண்டவர் வந்துட்டு அநீதி செய்கிறார் இல்லையா? நம்ம ரொம்ப ஆண்டவர் மேலே நாம் அன்பு கூறுறோம். நம்ம அருமையான ஒரு வசனம் எபிரேயரில் நம்ம 6வது வசனத்தில் நம்ம வாசித்தா, இன்றைக்கி நாம் நீதிமான் மாதிரி தெரியும் அன்றைக்கி இல்லையா? ஆண்டவர் எதை தப்பு செய்கிற மாதிரி, ஆண்டவர் அநியாயம் பண்ணுற மாதிரி நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம், அன்பு செலுத்துகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மகிட்ட என்ன செய்கிறாரு? அநியாயம் செய்கிற மாதிரி. பாருங்கள், எபிரேயர் 6வது அதிகாரம் அதில் 10வது வசனம் நம்ம பார்க்கும் பொழுது, ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நான் எவ்வளோ உண்மையாக இருந்தேன் பாஸ்டர் ஆண்டவருக்கு, நான் எவ்வளவோ ஊழியம் செஞ்சேன், எவ்வளவோ ஊழியங்களுக்கு, எத்தனையோ ஊழியங்களுக்கு நான் உதவி செஞ்சுருக்கிறேன், யாருக்கு என் மனசுனால எனக்கு கெடுதலே நினச்சதில்லை. எனக்கு போய் ஆண்டவர் இதை செஞ்சிட்டாரு, எனக்கு இப்படி ஆண்டவர் பண்ணிட்டாரு. ஆண்டவர் ஏதோ அநீதி செய்கிற மாதிரி, நம்ம பர்ஃபெக்ட் மாதிரியும் ஆண்டவர்கிட்ட குறை ஏதோ ஆண்டவரை குற்றம் கண்டுபிடிச்சி குறை சொல்லிகிட்டு இருப்போம். மனசுக்குள்ளே வெளியில் சொல்லலைனாலும் மனசுக்குள்ளே அப்படியே உடஞ்சி போய் பேசுவோம். உள்ள உடஞ்சிருக்கும். வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து எந்த ஒரு தரிசனமும் இருக்காது, எந்த ஒரு நம்பிக்கையும் இருக்காது. சோர்ந்து உடஞ்சி ஆண்டவர் எடுத்துட்டா போதும், ஏதோ பேருக்கு அப்படியே சாவி கொடுக்குற பொம்மை மாதிரி ஊழியம் பண்ணுவோம், வருவோம், வேலைக்கு போவோம், வருவோம், சாப்பிடுவோம், தூங்குவோம், எல்லாம் ஏதோ ஒரு பேருக்கு கடமைக்கு செஞ்சுட்டு ஒரு ஜெபம், ஒரு ஸ்தோத்திரம், ஒரு வேதம் வாசிச்சுட்டு நானும் ஏதோ ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். பிரியமானவர்கள் அப்படி இருக்காதீங்க. அதான் நகோமியினுடைய கஷ்டப்பட்ட, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்ப பண்ணினார், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன். God bless you brother, God bless you sister. எங்கே பிரதர், எங்கே பாஸ்டர், எங்கே ஆண்டவர் கிதியான்னு சொன்ன மாதிரி ஆண்டவர் எங்கோட இருந்தால் ஏன் எங்களோட வாழ்க்கையில் இப்படி நடக்குது? ஏன் இந்த மாதிரி நடக்குது? ஆண்டவர் எங்கூட இருந்தா இந்த மாதிரி நாம் நினச்சிட்டு நாம் சோர்ந்து போகிறோம். பிரியமானவர்களே, வாழ்க்கையை ஒருபோதும் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தான், அதை சந்தோஷமாக வாழுங்க. இழந்து போனதை நினச்சி வரக்கூடிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் இழந்து போகாதீங்க. கிருபை ஆண்டவங்களை வச்சுருக்கு. பாருங்கள், எல்லாம் செத்து போயிட்டாங்க. நான் நகோமி செத்தாலாம்
சிறுமைப்படுத்தினாலும் ஏன் உபாகமத்தில் நம்ம பார்ப்போம் 8வது வசனத்தில், பின் நாட்களில் உங்களுக்கு நன்மை செய்யும்படி உங்களை சிறுமைப்படுத்தி வனாந்தரத்தில் வழி நடத்தினார்னு பார்க்குறோம். பின் நாட்களில் நன்மை செய்யும்படி. அப்போ நகோமிக்கு ஏன் சிறுமைப்படுத்தி, கிளேசப்படுத்தி, துக்கப்படுத்தி, நஷ்டங்கள், இழப்புகளை கொடுத்தாருன்னு சொன்னால், பின் நாட்களில் நன்மை செய்யும் பொருட்டு. இன்றைக்கி நாம் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. வேதத்தில் தான் உங்களுக்கு உபத்திரவப்படுத்தினாலும், ராஜாக்களுக்கு முன்னாடி பஞ்சாயத்தில் கொண்டு நிறுத்தினாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, பின் நாட்களில் அது நீங்கள் சாட்சிக்கு ஏதுவாக இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று சாட்சிக்கு ஏதுவாக இருக்கும். இன்றைக்கி இழப்பு மாதிரி தெரியும். ஐயோ, யோபுனுடைய வாழ்க்கையில் அப்படி தான் நடந்தது. அந்த நேரத்தில் யோபுக்கு எல்லாமே நஷ்டப்பட்டு போச்சு. ஆனால் பின்னாட்களில் ஆண்டவர் கைவிட்டாரா? ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்தார் இல்லையா? அதுதான் பிரியமானவர்களே, நாம் இழந்து போனதையே நினச்சிட்டு கூடாது. ஆனால் பாருங்கள், சர்வ வல்லவர். அப்போ ஆண்டவர் மேலே குறித்த அந்த ஒரு விசுவாசம், நம்பிக்கை எல்லாம் இருக்குது. ஆனால் ஆண்டவரை விட்டு விலகவும் முடியல, ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியல, சோத்தரிக்கவும் முடியல. ஏன்னு கேட்டால் ஆண்டவர் குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவர் என்ன, நான் இன்றைக்கி தப்பு நாம் செய்வோம், பழியை ஆண்டவர் மேலே போட்டுற வேண்டியது, வேறு மேலே போட்டுற வேண்டியது. ஏன்னா பாஸ்டர் மேலேயோ, சபை மேலேயோ, அல்லது வேறு யார் மேலேயும், அவங்க எங்கள் வீட்டார் சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, என் மனைவி சரியில்லை, கணவன் சரியில்லைன்ட்டு போட்ட. நம்ம சரியில்லைன்னா என்ன காரணம், அதை ஆராய்ச்சி பார்க்கணும் பிரியமானவர்களே. அதனால் ஒருவேளை நம்ம ஆண்டவரோட அதிகமாக எதையாவது நேசிச்சா அதை எடுத்துருவார், அதை மாற்றிடுவார். அதுலேயும் நாம் கவனமாக இருக்கணும். எல்லா மகிமைக்கு சொந்தக்காரர் அவர். பிரியமானவர்களே, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், ஆண்டவர் என்னை வெறுமையாய் காலி பண்ணி வச்சு கொண்டு வந்துட்டார். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தால், வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். அருமையான ஒரு நேரம், பஞ்சத்தில் இருந்த நேரம். பஞ்ச நேரத்தில் பெத்லகேம் விட்டு போனாங்க, அறுவடை நேரத்தில் வர்றாங்க. அறுவடைங்கிறது ரட்சிப்பின் நேரம். இன்றைக்கி அநேகர் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒருவேளை நீங்கள் ஊழியக்காரங்களாக இருக்கலாம், ஊழியம் செஞ்சவங்களாக இருக்கலாம், ஒரு காலத்தில் நல்ல ஆண்டவருக்குன்ற வைராக்கியமாக இருந்த தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், அருமையான விசுவாசிகளாக இருக்கலாம். பிரியமானவர்கள், இன்றைக்கி ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தினால இன்றைக்கி சோர்ந்து போய், பின்வாங்கி போய், ஆண்டவருடைய விசுவாசத்திலிருந்து வலுவி போயிருக்கலாம். ஒருவேளை அந்நிய ஜாதிகளோட, அந்நிய ஜனங்கள்கிட்ட, அந்நிய தேசங்களோட நீங்கள் சம்பந்தம் கலந்துருக்கலாம். இல்லாட்டி ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளையாகவே இருந்துட்டு கூட ஆண்டவருடைய அந்த ஆதி அன்பில் இருந்து நீங்கள் விலகி போயிருக்கலாம். அந்த ஆதியிலிருந்து அந்த பக்தி வைராக்கியமும், அந்த உண்மையும், அந்த அர்ப்பணிப்பும், அந்த ஜெப வாழ்க்கையும், அந்த வேத வாசிப்பும், ஆண்டவரோடு இருந்த அந்த ஐக்கியமும், உறவுல இருந்து ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி விலகி போயிருந்திருக்கலாம். தயவு செஞ்சு சோர்ந்து போகாதீங்க. அனுக்கிரக நாள், இந்த அறுவடை நாளுங்கிறது இதுவே அனுக்கிரக வருஷம். ரட்சிப்பினுடைய அந்த அனுக்கிரக வருஷத்துக்குள்ள, அந்த அறுப்பின் நாட்களுக்குள்ள அவங்க வந்துடுறாங்க. பாருங்கள், பஞ்சத்தில் இருக்கும்போது ஒருவேளை போயிட்டாங்க. நீங்கள் ஆபிரகாம் போனார், ஈசாக்கும் போனார். ஈசாக்கு போகணும்னு நினைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லிட்டார், இல்லை நீ போகாதுன்னு இங்கிருந்தே விதைன்ட்டார். பஞ்ச காலத்தில் 100 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்தார். அதுதான் அப்படிப்பட்ட சந்ததியில் வந்த நகோமி, அந்த குடும்பம் பாருங்கள், பஞ்சம் வந்த உடனே விட்டுட்டு ஓடிட்டாங்க மோவாப்க்கு. ஆனாலும் கஷ்டங்கள் நஷ்டங்களை வந்துட்டாலும் அங்கே இருக்கல. பாருங்கள், அங்கே இருந்தாங்க, தொடர்ந்து நஷ்டம். அந்த உடனே திரும்பி வந்துட்டாங்க. பிரியமானவர்களே, திரும்பி வந்துட்டாங்க. அதனால தான் பெரிய காரியங்கள். ஏன்னு கேட்டால், இவங்க அறுப்பு நாட்களில், வார்கோதுமை அறுப்பு நாட்களில் வந்தார்கள். அங்கே ஆண்டவர் அற்புதமாக நகோமியை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் வேலை பண்ணுறாரு. பாருங்கள், அறுப்பு நாட்களில் வந்தாங்க. அங்கே அதுக்கப்புறம் ரூத்து சொல்கிறாங்க, நான் சும்மா இருக்கிறத விட அப்படியே வெளியில் போய் வயல்வெளிகளில் போயிட்டு ஏதாவது அரிகள் பொறுக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, என் மகளை நீ போயிட்டு வா. மாமியார் மருமகள் உறவு பாருங்கள் எவ்வளோ அற்புதமான. நகோமியும் தன்னுடைய மருமகளை பார்க்காம மகளாக பார்த்தாங்க. அதே மாதிரி மருமகளாகிய ரூத்தும் மாமியாராக பார்க்காம சொந்த தாயை போல நேசித்தார்கள் இல்லையா? நீ எத்தனை குடும்பங்களில் மாமியார்கள் மருமகளை தன்னுடைய மகளுக்கு ஒரு கண்ணையும் ஒரு மாதிரியும், மருமகளுக்கு ஒரு மாதிரியும், ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு இல்லையா? அப்படி இல்லையா? மகள்னா வெண்ணெய், மருமகள்னா சுண்ணாம்பு இல்லையா? அதே மாதிரி அநேக காரியங்களை பார்க்குறோம். குடும்பங்கள், விசுவாச குடும்பங்கள் கூட இந்த பட்சபாதங்கள், வேறுபாடுகள் இருக்குது. பிரியமானவர்களே, ஆண்டோடைய பிள்ளைகள் இப்படிப்பட்டதான வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் மாமியார்
மாமியாராக இருக்கிறீங்கன்னா ஒரு காலத்தில் மருமகளாக இருந்து வந்திருக்கிறீங்க. இன்றைக்கி மருமகளாக இருக்கிறீங்கன்னா நாளைக்கு நீங்கள் மாமியார் ஆவீங்க. நீங்கள் உங்கள் மாமியாரை நல்லா கவனிச்சிட்டா தான், மாமனார் நல்லா கவனிச்சாதான் உங்களுக்கு வரக்கூடிய மருமகள் உங்களை கவனிப்பாங்க நல்லா. ஜாக்கிரதை உள்ள இப்போ ஜாக்கிரதையாக இருங்க பிரியமானவர்களே. பாருங்கள், ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். உடனே அரிகளை பொறுக்கும்போது அங்கே போவாசனுடைய வயல்வெளிக்கு போகிறாங்க. போவாஸ்கிட்ட பார்க்குற அப்படியே அங்கெல்லாம் ரூத்துக்கு பேச்சாகுது. போவாஸ் நல்லா ஆசீர்வச்சு நிறையா கோதுமையில் கொடுத்து அனுப்புகிறாங்க. உடனே மாமியார்கிட்ட வந்துட்டு ரூத்துக்கிட்ட கேட்குறாங்க நகோமி, எங்கம்மா போனேன், என்ன பண்ண, என்ன நடந்தது, உடனே விசாரிக்கணும். பாருங்கள், இன்றைக்கி அநேக பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட குறித்து விசாரிக்கிறது கிடையாது. இன்றைக்கி ஸ்கூல் எப்படிமா நடந்தது, எப்படிப்பா நடந்தது, காலேஜ் எப்படி இருந்தது, வேலைக்கு போயிட்டு வர்ற பிள்ளைங்களாக இருந்தால் இன்றைக்கி வேலையில் ஆஃபீஸில் எப்படி இருந்தது, நம்முடைய பிள்ளைகள்கிட்ட உட்காந்து பேசணும். அப்பா அம்மாவே இன்றைக்கி பேசுகிறது கிடையாது. மொபைலில் பேசுகிறதுக்கே ஆளுங்களுக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை. பிள்ளைங்க அப்பா இன்றைக்கி ஸ்கூலில் அப்படின்னு யாருமே வாயை மூடிக்கிட்டு வந்துடா தோணான்ட்டு இல்லையா. பிள்ளைங்க வந்து சொல்லுவாங்க, அப்பா மகனோ மகளோ, அப்போ இன்றைக்கி எங்கள் ஆஃபீஸில் ஆரம்பிச்சிட்டியா நீ அப்படின்னு சொல்லி நிறுத்திடுவோம். பிள்ளைகளோட பேசணும். அப்பா அம்மாவே பிள்ளைங்களோட பேசுகிறதுக்கு டைம் கொடுக்கலன்னா அப்புறம் மாமியார் எங்கே மருமகள்கிட்டே பேசுவாங்க இல்லையா. யாராக இருந்தாலும் நம்மகிட்ட பேச வர்றவங்ககிட்ட பேசணும். பாருங்கள், நகோமி கேட்ட உடனே ரூத்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த மாதிரி போனேன், போவாஸ் நான் அவர் பார்த்தேன், அப்படி இப்படின்றலாம் சொல்லிட்டாங்க. நிறைய காரியங்கள் பின்னாடி நீங்கள் ரூத்து புஸ்தகங்களை வாசித்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அப்போ விசேஷமாக இந்த 3வது அதிகாரம் 18வது வசனத்தில், அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்துரு, அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை குறித்து முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எதேச்சையாக நடக்கும். நாம் எதிர்பாராதது நடக்கும். நாம் நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது எப்படியான காரியங்கள் நடக்கும். நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். ஒரு காலம் நாம் நினச்சி பார்த்துருக்க மாட்டோம் இப்படிப்பட்ட நஷ்டங்கள் அல்லது இழப்புகள், கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்னு. நாம் நினச்சி பார்த்தோமா? இல்லை. அதே மாதிரி நாம் எதிர்பார்க்காத அநேக அற்புதங்கள், அடையாளங்கள், நன்மைகளும் வருநாட்களில் நடக்கும் பிரியமானவர்களே. அதை நீங்கள் விசுவாசிக்கணும். நீங்கள் விசுவாசிச்சாலும் விசுவாசிக்கலைனாலும் ஆண்டவர் உங்களுக்குன்று அவர் எனக்கு இதை போல இன்னும் அநேகம் வச்சிருக்காருன்னு யோபு சொன்னார் இல்லையா. எனக்கு இன்னும் அநேக காரியங்கள் ஆண்டவர் அநேக நன்மைகளை வச்சிருக்கிறேன். ஏன்னா பின் நாட்களில் நன்மை செய்யும் பொருட்டு அதற்கு முன்னாடி நமக்கு சில கஷ்டங்களை, நஷ்டங்களை, இழப்புகளை ஆண்டவர் நம்மளுக்கு அனுமதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இன்னைக்கு இருக்கிற அந்த இழப்புகள் வருநாட்கள் நன்மை, ஆனால் நம்மளுக்கு தெரியாது, ரூத்துக்கும் தெரியாது, நகோமிக்கும் தெரியாது. அப்போ அங்கே ஏதோ ஆண்டவர் என்னமோ பண்ணுறாரு, அதை மாத்திரம் தெரியுது. அதனால தான் சொல்கிறாங்க மருமகளுக்கு, நீ பொறுமையாக இரு. பொறுமை அவசியம். இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு பொறுமை இல்லாதனால இழந்து போன கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் நினச்சிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அல்லது தவறான முடிவு எடுத்துடுறாங்க. தவறான பழக்க வழக்கங்கள், தவறான சிநேகங்கள், தவறான காரியங்களுக்கு போயிட்டு தவறான முடிவுகள் எடுத்து அழிஞ்சு போயிடுறாங்க. ஆனால் நீ பொறுமையாக இரு. என்ன பொறுமையாக இருக்கணும். ஆண்டவர் நிச்சயமாக ஒரு நல்லது செய்ய. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு போதும் கைவிட மாட்டார் பிரியமானவர்களே. நம்ம ஆண்டவர் கைவிட்டார், ஆண்டவர் என்ன மறந்துட்டார், ஜெபத்திற்கு ஒரு பதில் வரலன்னு நினைப்போம். ஒரு போதும் ஆண்டவர் பொறுமையாக இருக்கிற சொல்லி தன்னை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுக்கிறவருடைய விஷயத்தில் கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவரே பொறுமையாக இருக்கிறாரு. ஆனால் நமக்கு பொறுமை இருக்காது. அவரை விசுவாசிக்கிற நமக்கு பொறுமை இருக்காது. சீக்கிரத்தில் அவர்களுக்கு நன்மை செய்வார், பதில் கொடுப்பார் இல்லையா. எவ்வளோ அருமையான ஆண்டவர், சீக்கிரமாக அற்புதம் செய்வார். பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் இவங்க வந்தாங்க. வார்கோதுமை அறுப்பு நாட்களில் அரிக்கட்டுகளை பொறுக்க போனாங்க. அந்த அம்மாவுக்கு போவாசனுடைய கண்களில் தயவு கிடைச்சது, அவங்க வேலைக்காரருடைய கண்களில் தயவு கிடைச்சது, நகோமியினுடைய கண்களில் தயவு கிடைச்சி. பாருங்கள் ஒரு அந்நிய ஸ்திரீ எவ்வளோ ஒரு அழகா. பாருங்கள் இங்கே வந்த உடனே பொறுமையாக இருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க போவாஸ்க்கும் நகோமி சில காரியங்களை சொல்லி ரூத்துக்கு சொல்லி விடும்போது ரூத் அதன்படி மாமியாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போவாஸ் கூட இடைப்படும் பொழுது அங்கே போவாஸ் மேற்கொண்டு உள்ள காரியங்களை பார்க்குறாங்க. 4வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம் பார்க்கும் பொழுது அங்கே நகோமிக்கு ஏற்ற சுதந்திரவாளி போவாஸ், ஆனால் அதுக்கு மேலே இன்னொரு ஆள் இருக்கிற அப்படி. அப்போ இதெல்லாம் வந்து கேட்கும்போது அப்போ யார் மீட்டுக்கிறாங்க? நகோமியினுடைய நிலம், நகோமியினுடைய பசங்களுடைய நிலம், அவங்க பங்கெல்லாம் வாங்கிறதுக்கு யார்? அப்படி வாங்கும் பொழுது ரூத்தையும், ஏன்னா இறந்து போன இஸ்ரவேலினுடைய
நியமங்களின்படி இறந்து போனவனுடைய சந்ததி அற்று போகாதபடிக்கு ரூத்தையும் கல்யாணம் பண்ணணும். அப்போ அப்படி வரும்பொழுது அந்த முதல் சுதந்திரவாளி, அப்பா எனக்கு வேண்டாம், எனக்கு நகோமியினுடைய நிலமும் வேண்டாம், அந்நிய மோவாபி ஸ்திரீ ரூத்து வேண்டான்ட்டு ஓடிடுற அப்படி. அப்போ அதுக்கப்புறம் 4 பேர்த்த எல்லாம் கூப்பிட்டு, பஞ்சாயத்துக்கு முன்னாடி எல்லாம் கூப்பிட்டுட்டு போவாஸ் அங்கே ஒரு காரியம் பண்ணுற அப்படி இல்லையா. 9வது 10வது வசனம் 4வது அதிகாரத்தில், அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி, எலிமெலேக்குக்கு இருந்த எல்லாவற்றையும் கிலியோனுக்கும் மக்லோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கி கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. இதுவும் அல்லாமல் மருத்துவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்று போகாமல் மருத்துவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியாக இருந்த மோவாபிய ஸ்திரியான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன், அதற்கும் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றான். நகோமி பசங்களுடைய நிலத்தை வாங்கி கொண்டதுக்கும் பப்ளிக் எல்லாம் சாட்சி, ரூத்தையும் மனைவியை கொண்டதுக்கும் சாட்சி. அதுக்கப்புறம் பாருங்கள் 13வது வசனம், போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். சிஸ்டமேட்டிக்காக எல்லாம் பண்ணியாச்சு, இடத்துக்கும் எல்லாம் பண்ணியாச்சு, கல்யாணமும் எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக நடக்குது. அவள் அவனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். பாருங்க, ஆண்டவர் அபிரோதமாக ஆசீர்வதிக்க தொடங்கிட்டார். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, பாருங்க இந்த ஊராரெல்லாம் ஜனங்கள்லாம் கூட்டிகிட்டு நகோமியை பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலில் பிரபலமாக. பாருங்க, நகோமியை பார்த்துட்டு வாழ்த்துறாங்க. கல்யாணம் ஆனது போவாஸுக்கும் ரூத்துக்கும், குழந்தை பெற்றது ரூத்து. ஆனால் அந்த ஜனங்கள் பப்ளிக் லேடிஸ், நல்ல அருமையான ஜனங்கள் லேடிஸ் இல்லையா. இன்றைக்கா இருக்கட்டும் அந்த மாதிரி ரூத்து இளம் வயசு, போவாஸ் கொஞ்சம் வயசானவர், இவங்கெல்லாம் நினச்சிருப்பாங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வில்லேஜ்லையாக இருக்கட்டும் ஊர்லையாக இருக்கட்டும், நாம் எங்கேயாவது வெளியூருக்கு போயிட்டோம்னு சொன்னால் நீங்கள் அநேகர் டவுனுக்கு வந்ததுக்கப்புறம் திரும்பி போனீங்கன்னா கிராமத்தில் விட்டுட்டு வந்திருக்கிற நிலம் வீடெல்லாம் வேறு யாராவது பக்கத்து நிலத்துக்காரங்க கப்ஜா பண்ணிடுவாங்க இல்லையா, அவங்க சேர்த்துருவாங்க, ஏமாற்றிடுவாங்க. அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. இவங்க ஏன்டா திரும்பி போனால், ஐயோ ஏன்டா இவங்க வந்தாங்க, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வராமல் இருந்தால் இவங்க இடத்தையெல்லாம் நம்ம இடமா ஆக்கிக்கலாமே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் அப்போ இருந்த அந்த ஜனங்களை நல்லவங்க பாருங்கள். நகோமி பார்த்தோன்னா, ஐயோ நகோமி வந்துட்டியா அப்படின்னாங்க. இப்போ பார்க்குறாங்க கல்யாணம் ஆனோன்னு பயங்கர சந்தோஷம். நாமள இருந்தால் சொல்லலாம், ஆஹா பாரு அந்நிய ஜாதி பிடிச்சாப்பா, நல்லா புளியங்கொம்பா பிடிச்சிட்டாயா இல்லையா. நம்ம ஊர்லாம் அப்படி தான் சொல்லுவோம் இல்லையா. பிடிச்சா பொறாமை, எரிச்சல். யாருக்காவது கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பிடிக்காது, யாருக்காவது குழந்தை பிறந்துருச்சுன்னா பிடிக்காது, யாராவது வீடு வாங்கிட்டாங்கன்னா எரிச்சல், இவங்களுக்கு தூக்கமே வராது. யாராவது 4 வீலர் வாங்கிட்டாங்க, நகை வாங்கிட்டாங்க, இடம் வாங்கிட்டாங்கன்னு கேட்டாங்கன்னா பயங்கர எரிச்சலாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து வாழ்த்துறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குழந்தை யாருக்கு பிறந்தது? ரூத்துக்கு பிறந்தது. ஆனால் நகோமி ஜனங்கள் வாழ்த்துக்கிறார்கள். ஏன்னா நகோமி தான் ரொம்ப கஷ்டப்பட்டா, பயங்கர இழப்புகளை சந்தித்தார். நகோமியினுடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றினார். சந்தோஷம் மாற்றினார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது யோவான் 16:20, உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். நம்ம விசுவாசிக்கணும் பிரியமானவர்களே. இன்னைக்கு நான் துக்கப்படுறேன், வரும் நாட்களில் என்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாற்றுவார். ஒரு காலத்தில் நான் பயங்கர துக்கப்பட்டேன், நிந்திக்கப்பட்டேன், அவமானப்படுத்தப்பட்டேன். கள்ள சகோதரர்கள், ஊழியக்காரர்கள், சொந்த பந்தங்களால் மிகவும் அவமானப்படுத்தப்பட்டேன். ரொம்ப கேவலமாக பேசுவார்கள், துச்சமாக நினைப்பார்கள். ஏன்னா பார்க்குறவங்க அருவருப்பாக பார்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கி கர்த்தர் என்னை ஆசீர்வதி. ஏன்னு கேட்டால் நான் விசுவாசித்தேன், ஒரு நாள் என்னுடைய ஆண்டவர் என்னுடைய எல்லா கஷ்டங்கள், துக்கங்கள், இழப்புகளை மாற்றுவார்னு சொல்லி கர்த்தர் இன்றைக்கி அப்புறம் இந்த ஆசீர்வதிச்சிருக்க பிரியமானவர்களே. பாருங்கள், அவன் உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாக இருக்க கடவன். பாருங்கள், பேரன் முதிர் வயதில் ஆதரிக்கடவர். நீங்கள் அநேக பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, பெற்றவங்களை முதியோர்கள் இல்லத்திலையும் அனாதைகள் இல்லத்திலையும் இன்னும் ரோட்டில் பிச்சை எடுக்க விட்டுறாங்க இல்லையா. எப்படியோ விட்டுறாங்க. ஆனால் இருக்கிற சொத்து சுகத்தையெல்லாம் பிடுங்கிட்டு, பென்ஷன் பணத்தையெல்லாம் பிடுங்கிட்டு கூட என்ன செய்கிறாங்க, துரத்தி விட்டுறாங்க அப்பா அம்மாவை. ஆனால் பாருங்கள், அவன் முதிர் வயதில் ஒன்று ஆதரிக்க கடவுள். நகோமிக்கு நம்பிக்கை போயிடுச்சு, கணவன் மேலே இருந்தால் நம்பிக்கை போயிடுச்சு, கணவன் மறிச்சாச்சு. 2 பிள்ளைங்கள இருக்கிறாங்களேன்னு சொல்லி மனசில் கொஞ்சம் ஆறுதலும் தைரியமாக அடைஞ்சால் 2 பிள்ளைங்களும் போயிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. பாருங்கள், கடைசி காலத்தில் என்ன செய்யணும், எதிர்காலத்தை குறித்து ஒரு இதில் இன்றைக்கி அநேகர் எதிர்காலத்தில் வயசான வேணும்னு சொல்லிட்டு நிறைய பென்ஷன்லாம் வச்சுருக்கிறோம், நிறைய ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் போட்டு வச்சுருக்கிறோம். நாம் அதில்
அதெல்லாம் சாப்பிட்டுட்டு தீர்ப்பமானு தெரியாது, சவமானு. நாம் சேர்த்து வைக்கிறேன் யாரோ ஒருத்தர் அனுபவிப்பாங்க. இல்லைன்னா கொண்டு போட்டுட்டு நம்முடைய சொத்தெல்லாம் அபகரிச்சுக்கிறாங்க. சொந்த பிள்ளைகளை நம்மளை கொண்டு போட்டுவிட்டு நம்முடைய பெற்றோர்களுடைய சொத்து சுகங்களை பிடிங்கிற காலத்தில் பிறக்கிறோம், கடைசி காலத்தில். ஆனால் பாருங்கள், முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாக இருக்க கடவன், உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாக இருக்கிறவன் மருமகள் அவனை பெற்றாளே. பாருங்கள், 2 பசங்களை தான் சாக கொடுத்தா 7 பசங்களோட அதிகமாக சிநேகிக்கிற ஒரு மருமகள். அருமையான மருமகள்மார்களே, நீங்கள் எப்படி ஒரு மாமனார் மாமியார்கிட்ட ஊர் உங்களை சொல்லணும். மருமகள் மாமியார் மிச்சிற மருமகளாக இருக்கிறீங்களா இல்லையா தெரியல, ஊரார் உங்களை புகழக்கூடியபடிய வாழ்க்கை சாட்சி அதுதான். ஆனால் மற்ற அந்த ஊருக்காரங்க நல்ல பாரு, நம்மளுங்க பாரு வந்துட்டா பாரு, பிடிச்சாலும் பிடிச்சாப்பா நல்லா புளியங்கம்பா பிடிச்சிட்டா, எங்கேயோ பிறந்தா அந்நிய ஜாதி, இந்த தேசத்துக்கு வந்தால் பாரு என்ன மாதிரி சரியான அப்படியே மயக்கிட்டா, என்ன மந்திரம் போட்டாலோ மாமியாலாம் மயக்க வச்சிருக்கிறா, போவாசியும் பிடிச்சி வச்சுக்கிட்டா, நல்ல பணக்காரனா பெரிய ஆளாக பிடிச்சிட்டாப்பா, என்னென்னமோ பேசுவாங்க இல்லையா. நம்ம நல்லா இருக்கிறத பார்த்தா நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது, எரிவாங்க. முன்னாடி சொல்லுவாங்க ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் சிஸ்டர், ஆனால் உள்ள ஒரே ஆத்திரமாக இருக்கும். வாய் ஸ்தோத்திரம் சொல்லும், மனசு ஆத்திரமாக இருக்கும், அப்படி எரிச்சலாக இருக்கும் இல்லையா. இவங்க பாருங்கள் எவ்வளோ வாழ்த்துறாங்க. ஊராருக்கு சந்தோஷங்க. மற்றவங்களுக்கு கிடைக்கிற நன்மைகளை குறித்து, மற்றவங்களுக்கு இருக்கிற ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை பார்த்துட்டு நம்ம உள்ள சந்தோஷப்படணும். அப்போ தான் நாமளும் நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். யோபு பாருங்கள், கஷ்டத்தில் மத்தியிலும் இழப்புகள் மத்தியிலும் யார் எல்லா குழந்தைங்கள்லாம் போய் சொத்து சுகம் ஆடு மாடு எல்லாம் போயும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நண்பர்களை ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது. நம்ம மற்றவங்களை பார்த்துட்டு எரியக்கூடாது. வீடு வாங்கிட்டாங்கன்னா நாம் எரியக்கூடாது, சந்தோஷப்படணும், வாழ்த்தணும். இங்கே வாழ்த்துறாங்க பாருங்க, பயங்கரமாக. அவர்கள் என்ன செய்கிறாங்க, 17வது வசனத்தை பார்த்தா, அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி, எலிசபெத்துக்கு குழந்தை வந்தோன்னா மரியாள் போய் வாழ்த்துக்கிறாள். மரியாளுக்கு குழந்தை வந்து எலிசபெத்தை வாழ்த்தணும். ஒருத்தருக்கு நன்மை ஆண்டவர் செய்கிறாருன்னு சொன்னால் நம்ம வாழ்த்தணும். வாழ்த்தப்படி நீங்கள் அநேக ஊழியக்காரர்கள் கூட மற்ற ஊழியக்காரங்களை வாழ்த்துறது கிடையாது. ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு புது பைக்கு கொடுத்தார், எடுத்துக்கிட்டு போனேன் நான் ஒரு ஊழியக்காரருடைய ஐக்கியத்தில். அங்கே 2 ஊழியக்காரங்க வந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே நான் ஐயா ஸ்தோத்திரங்கயான்னு சொல்லி வண்டி நிறுத்திட்டு ஸ்தோத்திரம் சொல்கிறதுக்குள்ளே சந்தோஷமாக வந்தாங்க. பிரைஸ் லார்ட் பாஸ்டர்ன்ட்டு. நான் ஹெல்மெட்டை திறந்த உடனே என் மூஞ்சை பார்த்த உடனே அப்படியே பின்னாடி போயிட்டாங்க. சோத்திரமெல்லாம் போயிடுச்சு. அவங்க உள்ளக்குள்ளே ஆத்திரம் தான். நீ எப்படி பைக் வாங்கினா, உனக்கு யார் கொடுத்தா, ஆர்கனைசேஷன் கொடுத்ததா, அப்படி நிறையா கேள்விகள் கேட்டாங்க. ஐயா நான் புது பைக் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, சந்தோஷமாக ஜெபம் பண்ணுங்க கை வச்சு அப்படின்னா ஜெபமே பண்ணல அவங்க ஊழியக்காரங்க. நீங்கள் அநேகர் அப்படி தான் மற்றவங்களுடைய சந்தோஷத்தையும் ஆசீர்வாதங்களையும் சகிச்சிக்க முடியாத அநேக தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க, தேவனுடைய ஜனங்கள் இருக்கிறாங்க. பிரியமானவர்களை இங்கே ஜனங்கள் வாழ்த்துக்கிறார்கள் பாருங்கள், எவ்வளோ சந்தோஷமாக வாழ்த்துறாங்க. கடைசி காலத்தில் ஒன்று ஆதரிக்கிறவனாக இருக்கட்டும், இவன் பேர் பிரஸ்தாபமாக கிடவுது, பிரபலமாகட்டுங்கிறாங்க. அந்த குழந்தைய ஊராருக்கு என்ன வேண்டி கிடக்குது. நகோமி வீட்டில் சந்தோஷம் வந்தால் மற்றவங்களுக்கு என்ன கிடக்குது பாருங்கள். மற்றவர்களுடைய சந்தோஷத்தை நம்முடைய சந்தோஷமாக எண்ணி நம்ம வாழ்த்தணும். திருமண நாள் வந்தால் வாழ்த்துங்க, பிறந்த நாள் வந்தால் வாழ்த்துங்க, நல்ல ஒரு ப்ரமோஷன் வந்தால் வாழ்த்துங்க, சம்பளம் கூடிடுச்சா வாழ்த்துங்க, எரியாதீங்க. மற்றவங்களை வாழ்த்தும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோபு சிநேகர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் ஆசீர்வதிச்சார். பிரியமானவர்களே பாருங்கள், 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாக இருக்கிற உன் மருமகள். 7 பசங்க இருந்தாலும் நகோமியை ரூத்து பார்த்துக்கிற மாதிரி யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. விட்டுட்டு ஓடிடுவாங்க. பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு இன்றைக்கி எத்தனை பேர் அப்பா அம்மாவை வீட்டை விட்டு துரத்திடுறாங்க பாருங்கள். புருஷன் சேர்த்துட்டு அந்த அம்மா அவங்களோட சகோதரி போயிட்டா, ஒரு பால் அங்கேயே மோவாப் தேசத்தில் இருந்துட்டாங்க. ரூத்தும் இருந்திருக்கலாம். ஐயோ நம்ம சகோதரி நம்முடைய எண்ணம் ஜனம் சொந்த பந்தமெல்லாம் இங்கே இருக்குதே, ஏன் விட்டுட்டு இஸ்ரவேல் அந்நிய தேசத்துக்கு போகணுன்னு சொல்லி ரூத்து நினைக்கவே இல்லை இல்லையா. வயசான மாமியாரை விட்டுட்டு நான் தனியாக விட மாட்டேன்னு சொல்லிட்டு பின்தொடர்ந்து வந்ததுனால பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஆண்டவர் ரூத்தையும் ஆசீர்வதிச்சார், நகோமியும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். பாருங்கள், நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியில் வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்ததுன்னு சொல்லி வாழ்த்தினார்கள். அங்கே பாருங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே அதனால் சோர்ந்து பாருங்க. ஏன் ஆசீர்வதிச்சார் தெரியுமா? அருமையான வசனம் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பாவம் பண்ணிட்டேன், நான் சோர்ந்து போயிட்டேன், நான் பின்வாங்கி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையே பாடிக்கிட்டு இருப்பாங்க.
ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எங்கேருந்து விழுந்தையோ அங்கேருந்து ஒடியாந்துரு. நீ அங்கேயே இருக்காத, போயிட்டா. தெரியும், எனக்கு தெரியும் நீ சோர்ந்து போயிட்ட. உன் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தினால, இழப்புகள்னால, நஷ்டத்தினால, இறப்புகளினால, கஷ்டத்தினால நீ சோர்ந்துட்ட. பரவாயில்ல, நீ அந்த சோர்வுலேயே இருக்காத, அந்த தாழ்வு மனப்பான்மையிலே இருக்காத, அங்கே அந்த விழுந்த இடத்துல விழுந்து கிடக்காத, நீ எந்திரிச்சு வா. ஆண்டவர் அதான் சொல்கிறார். எசாயா 44வது அதிகாரத்தில் அருமையான ஒரு வசனம், 44, 20, 21 நம்ம வாசிக்கும் பொழுது, பிரியமானவர்களே, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நீ நினைக்கணும். எதை நினைக்க சொல்கிறாரு? நீ என் தாசன், நீ என் தாசி, நீ என் மகன், நீ என் மகள். இதை நீ மறந்துடாத. நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை உண்டாக்கினேன். உன் தாயின் கற்பத்தில் நான் உண்டாக்குனது நான், உருவாக்குனது நான். உனக்கு எலும்புகளை நரம்புகளை உண்டாக்குனது நான். உனக்கு பெயர் சொல்லி பெயர் வச்சது நான். பாருங்க, 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்தாலும் நகோமின்னு தான் கூப்பிட்டாங்க, வேறன்னு சொல்லலையே. இந்த உலகம் உங்களுக்கு என்னென்னமோ பேர் வச்சிருக்கலாம். திருடன், விபச்சாரி, கொலைகாரன், கொள்ளைக்காரன், ஏமாத்துக்காரன், மோசடிக்காரன், குடிகாரன், பொய்யன், என்னமோ பேர் வச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பார்வையில் நீங்கள் விளையாட பெற்றவர்கள், பிரியமானவர்களை. நீங்கள் தங்களை தாங்களே நீதிமான நினைக்கிறவங்க பரவாயில்ல. நான் பரிசேயர் ஜெபம் பண்ணும்போது தன்னை தானே உயர்த்தி ஜெபம் பண்ணான். ஆனால் இவன் என்ன பண்ணான்? ஆயக்காரன், ஆண்டவரே பாவியாக என் மீது கிருபையார். யார் ரசிக்கப்பட்டா? கர்த்தர். நம்ம ஒரு வேளை தவறி போயிட்டோம், பாவம் செஞ்சிட்டோம், கீழ்படியில், அங்கே அப்படி இருக்கக்கூடாது. மனம் திரும்பி வந்துடணும். அதான் சொல்ல, இஸ்ரவேல், யாக்கோபே, இஸ்ரவேலை, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், நீ என் மகன், என் மகள். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் நம்ம ஒருபோது மறக்கவில்லை. ஆனால் நாம் சொல்லுவோம், சீயோனோ என்னை ஆண்டவர் மறந்தார், கைவிட்டார். இன்னைக்கு ஆண்டவர் என்னோட இருந்தால் ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது? ஏன் ஆண்டவர் அனுமதிச்சார்? இப்படி புலம்பிக்கிட்டே இருப்போம். நடந்துடுச்சு, நீ வா, மேற்கொண்ட உனக்கு நான் ஒரு புதிய வழி திறக்கிறேன் அப்படின்னா அது தெரியாது, அதை ஏற்றுக்கவே மாட்டோம் நாம். இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, ஆனால் இதெல்லாம் நடந்துடுச்சு. எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ முயற்சி பண்ணேன், எவ்வளவோ நம்பிக்கை வச்சுருந்தேன், எவ்வளோ ஆசைப்பட்டேன், எத்தனையோ கனவுகள் கண்டேன் அப்படிம்போம். அதை காட்டிலும் இரட்டிப்பா 1000 மடங்கள் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிட்டப்பா. நீ சோர்ந்து போயிட்டா தெரியும், பின்வாங்கி போயிட்டா தெரியும், விழுந்து போயிட்டா தெரியும். கவலைப்படாத, நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறேன். நீ என்னுடையவன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ அங்கேயே இருக்காத, வந்துரு. நான் உன்னுடைய எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் நான் என்ன பண்ணிட்டேன்? மன்னிச்சிட்டேன். என்னிடத்தில் திரும்ப, உன்னை நான் மீட்டு கொண்டேன். ஏங்கிட்ட திரும்ப. பாருங்க, நகோமியும் ரூத்தும் பெத்லெஹேமுக்கு வராமல் மோவாப்பில் இருந்திருந்தாங்கன்னா இந்த ஆசீர்வாதமெல்லாம் இருந்திருக்காது. தெரியுமா? இந்த ஆசீர்வாதமெல்லாம் இருந்திருக்காது. இன்றைக்கி நாம் விழுந்து போகிறோம், ரைட்டு, எவ்வளோ மனுஷன்னா குறைகள் இருக்கும், தவறுகள் இருக்கும், எப்படியோ ஆயிருப்போம். ஆனால் ஆண்டவருக்கு முன்னாடி யாரும் நீதிமான்கள் கிடையாது. சரியா? நான் நீதிமான், பரிசுத்தமான்னு டாம்பிகமாக அடிச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அது அவங்களோட பெரிய பாவி யாரும் கிடையாது. சரியா? ஆண்டவருடைய பார்வையில் அவர் தீர்மானிக்கணும் நீதிமான்களே இல்லையா. அதனால் பிரியமானவர்களே, பாருங்கள், ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க தெரியுமா? ஒரு பால் ஏன் ஆசீர்வதிக்கப்படல, ஒரு பால் ஏன் இது பண்ணல? பாருங்கள், அழகாக சொல்லப்பட்டிருது. பாருங்கள், அவள் ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது, ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன், பேரேசனோட சந்ததியில் அப்படியே வந்தால் பார்த்தா இயேசு கிறிஸ்து அந்த சந்ததியில் வராரு. பாருங்கள், அந்நிய ஜாதி, அந்நிய தேசத்தில் இருந்த ஒரு மகள், கர்த்தரை உறுதியாய் பின்பற்றி வந்ததுனால ஆண்டவர் தான் எனக்கு தேவன், உன்னுடைய தேவன், என்னுடைய தேவன். எவ்வளோ ஒரு அழகா தீர்மானத்தோட ரூத் வந்ததுனால எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா. அந்த ஒருவேளை கணவன் இருந்தப்போ ரூத்துக்கும் துக்கம் இருந்திருக்கும். என்னடா நாம தான் நம்ம கணவன் இறந்துட்டா, 2 பிள்ளைங்களை இழந்துட்டான்னா, மருமகள் எப்படி ஆயிடுச்சான்னு நகோமிக்கு வருத்தம் இருந்திருக்கும். பின்னாட்களில் நன்மை செய்யும்படி
ஆண்டவர் முன்பாக துக்கங்களை நம்மளை அனுமதிக்கிறார், சிறுமைப்படுத்துகிறார், கிளேசப்படுத்துகிறார் பிரியமானவர்களை. ஏன்னா வருநாட்களில் நல்ல ஆசீர்வாதம், நல்ல பிரகாசமான எதிர்காலத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதனால் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடணும். அல்லேலூயா. நாம் இழந்து போனதையே நினச்சி குழம்பிக்கிட்டக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் சோர்ந்து போயிட்டேன், ஒருவேளை நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட வாங்க, என்னிடத்துல திரும்ப, நான் உனக்கு இரட்டிப்பான நன்மை தருவேன். இல்லை, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், நான் இரட்டிப்பான நன்மைகளை உங்களுக்கு தருவேன். ஆண்டவர் சொல்லது தான், உன்னுடைய பாவங்களை அக்கிரமங்களை மீறுதலை நான் மன்னிச்சிட்டேன், நீ என்னிடத்துல வா, என்னிடத்துல திரும்பு, நான் உன்னை மீட்டு கொண்டேன்கிறார். பாருங்க, இவங்க ஆண்டவர்கிட்ட ஒடியான்ட்டாங்க. பாருங்க, யூதாவுக்குள்ளே வந்துட்டாங்க. பெத்லெஹேம்கிட்ட வந்ததுக்கு பின்னாடி தான் நகோமியினுடைய வாழ்க்கையில் கசப்பு மாறி சந்தோஷம் மகிழ்ச்சி வந்தது. பிரியமானவர்களே, ஊரெல்லாம் ரூத்தை வாழ்த்தல, நகோமியை வாழ்த்தினார்கள். ஏன்னு கேட்டால் நகோமிக்கு கடைசி நாட்களில் ஒருவேளை கலங்கி இருக்கலாம், ஐயோ வயசாகிற காலத்தில் இனி யார் நான் தனியாக ஆகிட்டேனே, என்னை யார் பார்த்துக்குவாங்கன்னு கவலைப்பட்டிருக்கலாம். உங்களுடைய கவலை, கஷ்டம், கண்ணீர் எல்லாம் அறிந்த ஆண்டவர் உங்களுடைய தேவன். அவர் உங்களை தேர்ந்து கொண்டார், அவர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்கு விசேஷத்தமானவர்கள். பிரியமானவர்களை, ஊர் உங்களை தூசிக்கலாம், என்ன வேணால் பேசலாம், நேசிக்காமல் இருக்கலாம், உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம், உங்களை பார்த்துட்டு உங்களை பார்க்குறதே பாவம்னு நினைக்கலாம், பார்த்தா பிரச்சனைன்னு நினச்சிட்டு ஓடலாமா இருக்கலாம், ஏதாவது உதவி கேட்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட திரும்புங்க. எவ்வளோ விழுந்து போயிட்டீங்களா, சோர்ந்து போயிட்டீங்களா, கவலையப்படாதீங்க. இன்றைக்கே ஆண்டவர் உங்களுக்காக தன்னுடைய 2 கரங்களை நீட்டி கூப்பிட்றாரு. வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்ன இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன், சமாதானத்தை தருவேன், சந்தோஷத்தை தருவேன், முன்னாடி இருந்தவரோட இரட்டிப்பாக உன்னை நான் வல்லமையாக உபயோகப்படுத்துவேன், பயன்படுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிட்றாரு. பிரியமானவர்களே, இன்றைக்கி வாங்க. நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீங்களோ அதே நிலைமையில் இன்றைக்கி ரிட்டர்ன் ஆயிருங்க, ஆண்டவர்கிட்ட வந்துடுங்க. நகோமி ரூத்தும் தேவ சமூகத்துக்கு வந்ததுனால அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், புதிய வாழ்க்கை பெற்றுக்கொண்டார்கள். பிரியமானவர்களே, எவ்வளோ ஆச்சரியமான அநேகருக்கு ரட்சிப்பை தரக்கூடிய இயேசு கிறிஸ்து வந்தார். உலக ரட்சகர் அந்த சந்ததியில் வந்தார். இயேசுனுடைய அந்த வம்ச வரலாறு பட்டியலில் ரூத்தனுடைய பேர் இருக்குது. நான் பாருங்கள், எவ்வளவு ஒருபாலனுடைய பேர் கிடையாது. பிரியமானவர்களே, இன்றைக்கி என்னை உங்களை ஆண்டவர் தெரிந்து வச்சிருக்கிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் நஷ்டங்கள் மூலம் சாட்சியாக இருந்து நீ எத்தனை பேர்த்தருடைய வாழ்க்கையில் அவங்க விசுவாசத்தில் நல்லா திடகாத்திரமாக இருக்கும்படி நாம் சாட்சியாக இருக்கிறோம். நீ எத்தனை பேர்த்துக்கு நாம் ஆண்டவரை ரட்சகராக நமது மூலமாக ரூத்தின் சந்ததியில், ரூத் மூலமாக இயேசு கிறிஸ்து வந்தது போல் சந்ததியில் நமது மூலமாக இன்றைக்கி எத்தனை பேரை நாம் ரட்சிப்புகளை வழி நடத்தியிருக்கிறோமா? இல்லை கஷ்டப்பட்டேன் நஷ்டப்பட்டேன்னு உள்ள உடஞ்சி சோர்ந்து போய் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இப்படியான கஷ்டத்தையும் துக்கத்தையும் அனுமதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி விழுந்து கிடக்கிறோமா? சோர்ந்து போய் சுருண்டு போய் கிடக்கிறோமா? போதும் ஆண்டவரை எடுத்துங்கன்னு சொல்லி எளிய மாதிரி புலம்பிகிட்டு இருக்கிறோமா? இல்லை ஆண்டவருக்காக இன்னும் அதிகமாக உற்சாகமாக நீங்கள் ஊழியம் செய்கிறீங்களா? பிரியமானவர்களே, சோர்ந்து போய் சுருண்டு படுத்துக்கிட்டு தரிசனத்தையும் ஊழிய அழைப்பையும் விட்டுட்டு இழந்து போய் ஒன்றும் செய்யாமல் படுத்து கிடக்கிறதுக்கு அல்ல உங்களை ஆண்டவர் கூப்பிட்டது. தோல்விகளையும் சோர்வு மனப்பான்மையிலையும் துவண்டு போகும்படி அல்ல ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டது. அதற்காக அல்ல. ஆண்டவர் கஷ்டங்கள் உங்களை புடமிட்டு அடித்து உதச்சி சிறுமைப்படுத்தி உருக்கி நொறுக்கி ஆண்டவர் உங்களை சாட்சியாக வைக்கிறார். ஏன்னு கேட்டால் அநேகருக்கு நீங்கள் முன்மாதிரியாக இருக்கணும், அநேகரை நீங்கள் சாட்சியாக இருக்கணும், அநேகரை நீங்கள் ரட்சிப்புக்குள்ளே நடத்தணுங்கிறதுக்காக தான். இதுவே அனுகிரக காலம். இன்றைக்கி ஒடியாந்துருங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, இந்த செய்தி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓடியாந்துடும். ஒருவேளை சோர்ந்து இருந்தால் பின்வாங்கி போயிருந்தீங்கன்னா, அல்லது ஆண்டவருடைய தரிசனங்களையும் ஊழியத்தை விட்டுட்டு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் ஜெபம் பண்ணிட்டு சோத்திரம் போட்டு பேசாமல் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் இழப்புகளை வச்சுட்டு நீங்கள் அதையே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, பிரியமானவர்களே, பின்னாடி அல்ல முன்பாக ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி நிற்கிறார். அவர் உங்களுடைய வலது கையை பிடிச்சிட்டு கொண்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். அவரோட கருத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக நடத்துவார், உபயோகப்படுத்துவார், பயன்படுத்துவார். பிரியமானவர்களே, இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்காக வாஞ்சியோடு காத்திருக்கிறார். இது அனுகிரக காலம். இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்காக காத்துட்ருக்கிறார். ஒன்றும் நினைக்காதீங்க, எதையும் நினைக்காதீங்க. ஆண்டவரே, நடந்துடுச்சப்பா, நான் சோர்ந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட வந்துட்டேன் ஆண்டவரை, என்னை உபயோகப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு இந்த செய்தியை முடிக்கும் பொழுது நீங்கள் ஒரு புதிய அர்ப்பணிப்போட இன்னைக்கு எப்படி வந்தீங்களோ அப்படி போகாதீங்க.
புதிய அர்ப்பணிப்போட இன்றைக்கி ஒரு தீர்மானத்தோடு இங்கேருந்து கிளம்புங்க. வரும் நாட்களில் இன்னையிலிருந்து ஆண்டவர் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார், எடுத்து உபயோகப்படுத்துவார் பிரியமானவர்களே. அதனால் சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் பிரியமானவர்கள். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறியது, மாறும் மாறிடுச்சு. அந்த நம்பிக்கையோட போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்பா. அன்பின் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த செய்தியின் மூலம் நீர் எங்களோடு பேசுனீர் ஆண்டவரே. ஒருவேளை நகோமி போல தகப்பனே எல்லா நம்பிக்கையும் வாழ்வாதாரத்தை இழந்து ஆண்டவரே கணவனையும் பிள்ளைகளை இழந்திருக்கலாம் ஆண்டவரே, ஆகாரம் கூட இல்லாமல் இருக்கலாம் ஆண்டவரே. எவ்வளோ கஷ்டங்கள், நஷ்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள் பட்டிருக்கலாம் ஆண்டவரே. இவைகள் நிமித்தம் உம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போயிருக்கலாம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய தாசர்களாக இருக்கலாம், தாசிகளாக இருக்கலாம், உம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம் ஆண்டவரே. இன்றைக்கி ஒரு வேளை சோர்ந்து இருக்கலாம் தங்களுடைய வாழ்க்கையில் முன்னால் நடந்த சம்பவங்கள்னால. அப்பா, ஒரு விஷயம் நீர் அவர்களை பலப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக, ஆறுதல் படுத்துவீராக ஆண்டவரே. நீர் ஒருவரே ஆண்டவரே பாலானவைகளை சரி செய்யக்கூடியவர் நீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரன். நீர் ஆண்டவரே புதிதாக மனைவீராக, நீர் ஆண்டவரே பரம குயவன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நீர் சரியாக்கும். உமக்கு மகிமை சாட்சியமே நம்முடைய பிள்ளைகளை உபயோகப்படுத்தும் ஆண்டவரே. சோர்ந்து போக விடாதீரும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் பேசும், பலப்படுத்தும் ஆண்டவரே. நீர் சோர்ந்து போகிறவருக்கு பலன் கொடுக்கிறவர். நகோமியை ரூத்தையும் ஆசீர்வதிச்சீர் ஆண்டவரே. அவர்கள் மூலம் அநேகருக்கு சாட்சியாகும். ரூத்தின் மூலம் ஆண்டவரே அந்த வம்ச வழியிலே தகப்பனே அப்பா இயேசு எங்கள் உலக ரட்சகரை கொண்டு வந்தேறேன். அதே போல் அநேகருக்கு ரட்சிப்பு தரும்படி பாவங்களை மன்னிக்கொண்டு உபயோகப்படுத்தணும் போல தகப்பனே. இன்னைக்கு எங்கள் மூலம் ஆண்டவரே அநேகர் உம்முடைய அன்பை ருசிக்க, பரலோக ராஜ்யத்தில் கடந்து வர, அப்பா நித்தியத்திற்கு சுதந்திர வழிகளை மாற, அநேக ரட்சிப்பை கண்டடைய இந்த அனுக்கிரக காலத்தில் அநேகர் உம்முடைய அன்பை ருசிக்க ஆண்டவரே நீர் எங்களை உபயோகப்படுத்தும். உடைந்து போயிருக்கிறவர்களே ஆண்டவரே, சோர்ந்து போயிருக்கிறவர்களே ஆண்டவரே, பலவீனப்பட்டிருக்கிறவர்களே கர்த்தர் பலப்படுத்தி ஆண்டவரே நீர் எடுத்து நிறுத்துவீராக, உபயோகப்படுத்துவீராக. நம்முடைய வல்லமைகளினாலும் வரங்களினாலும் அவர்களை நிரப்பி பலப்படுத்தும். நம்முடைய நாம மகிமைக்கு ஏதுவாய் நீர் நடத்தும். நீர் அப்படி செய்வதற்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனங்களை நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளின் செய்தி நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பாருன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் எங்களுக்காக ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார், அவர் மறக்க மாட்டார். எதை அனுமதிச்சாலும் நன்மைக்கு எதுவாக மாற்றுகிற தேவன். உங்களுடைய இழப்புகள், கஷ்டங்கள் எல்லாம், உங்களுடைய மனபாரங்களை எல்லாம் அவரோட சமூகத்தில் வச்சுருங்க. அவரை நோக்கி பார்த்து வரும் நாட்களில் அவருக்காக மகிமையாக நீங்கள் ஓடுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். காட் பிளஸ் யூ.